மயூரன் ஆரம்பிப்போமா? ஓம் சார் ஆரம்பிப்போம். எப்ப வந்த நீ? இப்பயே வந்த நீ? இல்ல சார், கொஞ்சம் முன்னுக்கே ஜாயின் ஆயிட்டேன் சார். நான் மெசேஜ் உடலையே ப்ரோ. என்ன ப்ரோ நீங்க? இல்ல சார், நான் சார்னு சொல்லி போட்டேனே. நான் பாக்கல கூட. சரி, ஓகே. இன்றைய பார்க்க போறது என்னன்னா 30 ஆண்டு போர். இந்த ஓகே 30 ஆண்டு சார். போர் 30 ஆண்டு போர் இந்த 30 ஆண்டு போர் என்னண்டா, இந்த மத சீர்திருத்தம் வந்து ஏற்பட்டதுக்கான காரணம் ஏற்பட்டது என்னத்துக்கு? கத்தோலிக்க மதத்துல காணப்பட்ட தவறுகளை குறைபாடுகள். வந்து ஓ. ஆம் சார். எடுத்துக்காட்டு மூலமா தோற்றம் பெற்று வந்து புரட்டஸ்தாந்து மதம். ஆம் அதே சார். போன்று பின்னால எதிர்மத சீர்திருத்தம் என்பதுண்டா புரட்டஸ்தாந்து மதத்துல வந்து காணப்பட்ட குறைபாடுகளையும், மற்றது வந்து கத்தோலிக்க மதத்துல காணப்பட்ட நாங்க செஞ்சது நியாயம் எனவும், இனி நாங்க செஞ்ச தவறுகளை வந்து திருத்தி புதிய எங்கட கத்தோலிக்க மதத்தை வந்து வளர்ச்சிப்படுத்தி கொள்வதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த எதிர்மத சீர்திருத்தம். சரியா? ஓகே சார். இப்படியே போற காலகட்டத்துல வந்து ரெண்டு மதத்துக்கும் வளர்ச்சி பெற்று ரெண்டு மதத்துக்கும் இடையில வந்து போர் நெருங்குகிற சந்தர்ப்பத்துல வந்து போர் இடம்பெற்றது. இந்த போர் வந்து 30 ஆண்டு போர்னு அழைக்கப்படுது. சரியா? ஆம் சார். உம் ஐரோப்பிய வரலாறுல வந்து திருப்புமுனை ஏற்படுத்திய ஒரு காலகட்டமா 30 ஆண்டு போர் வந்து விளங்குது. அதாவது 1618 தொடக்கம் 1648. சார் ஆயிரத்தி 1618 தொடக்கம் 1648. ஓகே சார். 30 ஆண்டுகளாக ஜேர்மனியை மையமாக கொண்டு கத்தோலிக்க மதத்தவர்களுக்கும் புரட்டஸ்தாந்து மதத்தவர்களுக்கும் இடையில நடைபெற்று வந்த யுத்தமே 30 ஆண்டு போர். சார் விளங்கிட்டா? சார், கத்தோலிக்க மதத்தவங்களுக்கும் புரட்டஸ்தாந்து ம், மதத்தவர்களுக்கும் இடையே நடைபெற்று வந்த யுத்தமே 30 ஆண்டு போர். ஓகே சார். அதனுடைய ஆரம்ப கட்டம் தான் மதசீர்தம், எதிர்மதசீர்தம். ஆம் சார், நைஸ். இப்போராட்டமானது 1635 வரை சமய யுத்தமாக இடம்பெறுது. 1635 வரை சமய யுத்தமாக இடம்பெற்று வந்தது. ஓகே ஆயிரத்தி சார். அறுநூற்றி 35ஆம் ஆண்டு பிரான்சினுடைய தலையீட்டினை தொடர்ந்து அரசியல் போராக வந்து மாறுது. முதல் வந்து ஒரு சமய போரா வந்து காணப்படுது. இப்ப இந்த பிரான்ஸ் வந்து தலையிட்டமையால வந்து இந்த சமய போர் வந்து இல்லாமல் அரசியல் யுத்தமா வந்து மாறுது. ஓ. சரியா? ஓம் சார். ஓகே சார். சார், ம். 1635 சமய யுத்தமா இருந்தது. பிரான்ஸ் வந்து உள்ளுக்கு நுழைஞ்சு அது அரசியல் போரா மாறுது. அரசியல் யுத்தமா மாறுதோ? ஓ. ஓகே சார். ம். கு- குறிப்பா வந்து என்னது எப்படி இலங்கையில வந்து குண்டு வெடிப்புன்னு இருந்தாடா. அதுல வந்து ஓம் சார். அரசியல் சம்பந்தமான இதுதான் அதை வந்து மதம் ரீதியா வந்து கொண்டு போனவ. சரியா? ஓம் சார். அதே மாதிரிதான் இங்க வந்து மத ரீதியா வந்து நடைபெறுது. பின்னர் பிரான்ஸ் வந்து தலையிட வழிகிட்ட இப்ப இந்த அரசியல் போரா வந்து மாறுது. ஓகே சார். இப்போர் ஐரோப்பாவில் இப்போர் ஐரோப்பாவில் இடம்பெற்ற முதலாவதும் இறுதியுமான சமய போரா. இப்போர் வந்து ஐரோப்பாவில் இடம்பெற்ற முதலாவதும் இறுதியுமான ஒரு சமய போரா வந்து 30 ஆண்டு போர் வந்து காணப்படுது. இந்த 30 ஆண்டு போருக்கான காரணங்கள் நாங்க நோக்குவோம். ஒன்று, திறமையற்ற மன்னர்களுடைய ஆட்சி. சரியா? சார், காரணங்கள் வந்து திறமையற்ற மன்னர்களினுடைய ஆட்சி. ஓகே சார். வம்சங்களுக்கு இடையிலான போராட்டம். அங்க மானிய முறையில பார்த்த மாதிரி இங்கேயும் வம்சங்களுக்கு இடையிலான போராட்டம். ஓகே சார். ரோமானிய பேரரசர் நடவடிக்கை. புனித ரோமானிய பேரரசர் நடவடிக்கைகள். ஓகே சார். அடுத்தது ஆக்ஸ்பர்க் உடன்படிக்கையின் குறைபாடு. அடுத்தது வந்து பொகுமியா. இதான் உடனடி காரணம். பொகுமியாவில பிரேக் நகரில் ஜன்னல் வழியாக தூக்கி வெளியே வீசப்பட்ட சம்பவம்.
பொகுமியாவில வந்து பிரேக் நகர்ல வந்து ஜன்னல் வழியாக தூக்கி வெளியே வீசப்பட்ட சம்பவம். ஜி- நகர்ல வந்து சார் ஜன்னல் வழியே. வெளியே வீசப்பட்ட சம்பவம். ஓகே சார். இவ்வளவும் வந்து 30 ஆண்டு போருக்கான காரணமா வந்து காணப்படுது. சார் அது ஆக்ஸ்போர்ட் உடன்படிக்கையா சார் அது? ம் ஓகே சார். ம் இதுல வந்து முதலாவது பாயிண்ட்ஸ் பார்ப்போம். 30 ஆண்டு போர் ஏற்படுவதற்கான அரசியல் காரணங்களை உண்டு. திறமையற்ற மன்னர்களுடைய ஆட்சி. அவ்வகையில 16ஆம் 17ஆம் நூற்றாண்டு கால முதல் ஜெர்மனியை மையமாக கொண்டு ஆட்சி புரிந்து வந்த கத்தோலிக்க பேரரசனான இரண்டாம் ரூரோல்ட் இரண்டாம் ரூரோல்ட் இரண்டாம் ரூரோல்ட் ஓகே சார். இரண்டாம் மேக்ஸ் மில்லியன் இரண்டாம் மேக்ஸ் மில்லியன் சார் இரண்டாம் ரூரோல்ட் இரண்டாம் மேக்ஸ் மில்லியன் இரண்டாம் ரூரோல்ட் இரண்டாம் மேக்ஸ் மில்லியன். அடுத்தது மத்தியாஸ் மத்தியாஸ் அடுத்தது மத்தியா. பேர்டினன். மத்தியாஸ் அடுத்த வந்து பேர்டினன் ஓகே சார். பெர்டினன். போன்ற பேரரசர்கள் வந்து ஜேர்மன்ல காணப்பட்ட புரட்டஸ்தாந்து மதத்தவர்களாக வந்து அனுசரிக்காம அவர்களுக்கு எதிராக வந்து நடவடிக்கைகளை வந்து ஈடுபட்டு வரணும். இதனால வந்து ஜேர்மனியில் உள்ள புரட்டஸ்தான் சிற்றரசுகள் வந்து என்ன செய்யணும்டா பேரரசுக்கு எதிராக வந்து கிளர்ச்சி அளவே 30 ஆண்டு போர்ல வந்து என்னது தமது உரிமைகளை வந்து பெற்றுக்கொள்வதற்காக புரட்டஸ்தாந்து மதத்தவர்கள் வந்து தங்களுடைய உரிமைகளை வந்து பெற்றுக்கொள்வதற்காக முற்பட 30 ஆண்டு போர் தோற்றம் பெறுது. விளங்கிட்டா? சார் அதை கொஞ்சம் மார்க்க சொல்லுங்க சார். விளங்கல. இரண்டாம் ரூரோல்ட் இரண்டாம் மேக்ஸ்மில்லியன் மத்தியாஸ் பேர்டினன் போன்ற அரசர்கள் வந்து கத்தோலிக்க மதத்தை சார்ந்தவர்கள். சரியா? ஓகே சார். இவர்கள் வந்து புரட்டஸ்தாந்து மதத்தவர்களை வந்து அனுசரிக்காது அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு ஈடுபட்டு வரவே ஜேர்மன்ல காணப்பட்ட புரட்டஸ்தாந்தவர்கள் வந்து எழுச்சி பெற்று கத்தோலிக்க பேரரசர்களுக்கு எதிராக கிளந்தெழுந்தமை 30 ஆண்டு போருக்கு காரணம். அதாவது வந்து கத்தோலிக்கத்திலிருந்து புரட்டஸ்தாந்து மதத்துக்கு எதிராக தங்களுடைய அடக்குமுறைகளை மேற்கொள்ள தங்களுக்கு உரிமை இருக்கின்ற இதுல வந்து உரிமையை வந்து பெற்றுக்கொள்வதற்காக புரட்டஸ்தாந்து என்ன மதத்தவர் வந்து கத்தோலிக்க மதத்துக்கு எதிராக வந்து போர் தொட முற்பட 30 ஆண்டு போர் ஏற்படுது. ஓகே சார். விளங்கிட்டா? விளங்கிட்டு சார். அடுத்தது வம்சங்களுக்கு இடையிலான போராட்டம். அதாவது வந்து 16ஆம் நூற்றாண்டளவுல வந்து ஐரோப்பாவின் தலை சிறந்த வம்சமாக பிரான்சினுடைய பூர்வான் வம்சம் காணப்பட்டது. பிரான்சினுடைய பூர்வான் வம்சம் வந்து தலை சிறந்த வம்சமா வந்து காணப்படுது. பிரான்சினுடைய பூர்வான் வம்சம். இதற்கு எதிராக இந்த பூர்வான் வம்சத்துக்கு எதிராக வந்து ஆஸ்திரியாவினுடைய ஹாப்ஸ்பர்க் வம்சம் வந்து 17ஆம் நூற்றாண்டளவுல வந்து எழுச்சி பெற்ற போது அந்த பூர்வான் வம்சம் என்ன செய்தன் வம்சத்தை சேர்ந்தவர்கள் வந்து இந்த ஹாப்ஸ்பர்க் வம்சத்தை வந்து அடக்க முற்பட 30 ஆண்டு போர் ஆரம்பமாகுது. கேப்ஸ்பர்க் வம்சம் 2 வம்சம் இருக்கு. பூர்பானை விட கேப்சர்க் வந்து வளர்ச்சி பெற கேப்சர்க வந்து பூர்பான் வம்சத்துக்காரர் வந்து அடக்க முற்பட 30 ஆண்டு போர் தோற்றம் பெறுது. ஓகே சார். ஓகே சார். பூர்வான் வம்சத்தின அடக்க முற்படுறாங்க. பிரான்சினுடைய வம்சம். சார் அவங்க தானே. ஓகே சார். அடுத்தது புனித ரோமானிய பேரரசனுடைய நடவடிக்கை. புனித ரோமானிய பேரரசர் தமது மதமாகிய கத்தோலிக்க மதத்தை வந்து பேரரசு முழுவதும் வந்து ஒரே மதம் ஒரே கொள்கையை வந்து கடைபிடிக்க முற்பட்ட போது ஜேர்மன்ல உள்ள புரட்டஸ்தாந்து சிற்றரசுகள் தங்களுக்கு மத சுதந்திரங்களை பேணி பாதுகாக்க முற்படணும். அவ்வளவு வந்து பேரரசர்களுக்கும் சிற்றரசுக்கும் இடையில வந்து போராட்டம் ஏற்பட 30 ஆண்டு போர் ஏற்படுது. ஏற்கனவே சொன்னான் நான் இது. என்னண்டா புனித ரோமானிய பேரரசர்கள் வந்து கத்தோலிக்க தங்களுடைய மதத்தை வந்து நகரம் நாடு முழுக்க பரப்ப முற்படினம். அவங்க புரட்டஸ்தாந்து மதக்காரர் சும்மா இருப்பாங்களோ? இல்ல சார்.
அவங்க தங்களுடைய சுதந்திரத்தை வந்து பேணி பாதுகாக்கணும்னு எதிர்க்க முற்பட வந்து பேரரசுக்கும் சிற்றரசு இருக்கிற புரட்டஸ்தாந்தர்களுக்கும் இடையில வந்து போராட்டம் ஏற்பட 30 ஆண்டு போர் தோற்றம் பெறுது. ஆமாம் சார். சார் ரோமானிய பேரரசு தானே சார் மறுபடியும் கத்தோலிக்க மதத்தை பரப்ப முற்படுறாங்க. உம் ஆமாம் சார். விளங்கிச்சு விளங்கிச்சு. அடுத்தது 30 ஆண்டு போர் ஏற்பட பொருளாதார ரீதியான காரணம் நாங்க நோக்குவோம். டென்மார்க் வந்து 16ஆம் 17ஆம் நூற்றாண்டுல வந்து ஜேர்மனுடன் வர்த்தக உறவை வந்து பேணி வருது, சரியா? ஓகே சார். அந்த வர்த்தகம் வந்து தடைப்படுது. இதன் தொடர்ச்சியான வர்த்தக உறவை வந்து பேணிக்கொள்ள முற்பட டென்மார்க் இவ்யுத்தத்தை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுது. இந்த 30 ஆண்டு போர் ஏற்படுற ஒரு குறிப்பிட்ட ஒரு சந்தர்ப்பம் இருக்குன்னு தானே, இந்த ஒரு சந்தர்ப்பம் தெரியும் தானே எங்களுக்கு, எந்த டைம்ல இந்த போர் நடக்க போகுதுன்ற சந்தர்ப்பம் தெரியும் தானே. ஆமாம் சார். அந்த சந்தர்ப்பத்தை வந்து பயன்படுத்தி டென்மார்க் வந்து என்ன செய்தேன்டா வர்த்தக உறவை வந்து பேணுது ஜேர்மனுடன். இதனால வந்து என்ன இந்த 30 ஆண்டு போருக்கு வந்து ஒரு காரணமா வந்து அமையுது. ஓகே. 30 சரி ஆண்டு சார். போர் ஏற்பட பொருளாதார காரணமா வந்து டென்மார்க் 16ஆம் 17ஆம் நூற்றாண்டளவில் ஜேர்மனுடன் வர்த்தக உறவை பேணி வந்த போது ஆரம்பத்துல பேணி வர இந்த வர்த்தகம் வந்து தடைப்படுது. பின்னர் வந்து தொடர்ச்சியான வர்த்தகத்துல வந்து ஈடுபட டென்மார்க் யுத்தத்துக்கு சாதகமா பயன்படுது. வர்த்தகத்தை பேண இந்த யுத்தம் வந்து என்ன ஒரு சாதகமான ஒன்றா பயன்படுத்த வர 30 ஆண்டு போர் ஏற்பட காரணமா ஓகே அமையுது, சார். சரியா? விளங்கிச்சு விளங்கிச்சு. அடுத்தது ஸ்வீடன் போல்டிக் கடலோடு வர்த்தகத்தை கைப்பற்ற முற்பட்டையும் போருக்கு பொருளாதார காரணம். எனது ஸ்வீடன் வந்து போல்டிக் கடலோர வர்த்தகத்தை வந்து கைப்பற்ற முற்படுது. இது வந்து என்னது என்ன 30 ஆண்டு போர் காரணம். அதாவது ஜேர்மனிடம் போல்டிக் கடலோரத்தை சூழ உள்ள பகுதிகள் வளமுள்ள பகுதிகளாக காணப்பட்டன. அப்பகுதியை ஸ்வீடன் கைப்பற்ற முற்பட வந்து 30 ஆண்டு போருக்கு சாதகமா இந்த யுத்தத்தை வந்து சாதகமா பயன்படுது 30 ஆண்டு போரை. ஓகே சார். ஸ்வீடன்கிட்ட வந்து போல்டிக் கடல் வர்த்தக சார்ந்த இதுக்கு வந்து காணப்படுது, சரியா? எங்க ஆமாம் சார். ஜேர்மனிடம் வந்து காணப்படுது, சரியா? காணப்படுது. அது சுவிட்சர்லாந்து. ஸ்வீடன் வந்து கைப்பற்ற முற்பட வந்து ஓகே சார். இந்த யுத்தம் வந்து ஏற்பட ஒரு சாதகமான ஒரு காரணம். இதாக அமையுது. ஓகே இந்த சார். இந்த யுத்தத்தை வந்து இது என்ன ஸ்வீடன் வந்து பாவிக்குது. சரி சார். திருப்பி சொல்றேன், ஸ்வீடன் போல்டிக் கடலோர வர்த்தகத்தை வந்து கைப்பற்ற முற்படுறது என்ன ஜேர்மனிடம் காணப்பட்ட அந்த வர்த்தகத்தை வந்து கைப்பற்ற இந்த 30 ஆண்டு போரை பயன்படுத்துது. விளங்கிச்சு அடுத்தது சார் எனக்கு. அதான் 30 ஆண்டு போர் ஏற்பட சமய ரீதியான காரணங்களை வந்து நாங்க நோக்குகின்ற போது ஆக்ஸ்போர்ட் உடன்படிக்கை குறைபாடு. அதாவது 1555 ஆண்டு புனித ரோமானிய பேரரசனான 5ஆம் சார்ல்ஸுக்கும் ஜேர்மனிய புரட்டஸ்தாந்து சிற்றரசர்களுக்கும் இடையில் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தமே ஆக்ஸ்போர்ட் சமாதான ஒப்பந்தம். ஒப்பந்தத்துல வந்து கத்தோலிக்க மதமும் மற்ற லூதரனுடைய மதமும் அங்கீகரிக்கப்பட்டமை ஒரு குறைபாடு. ஏனென்றா மார்ட்டின் லூதரால வந்து காலத்துல இந்த ஒப்பந்தம் வந்து செய்யப்படுது. ஆமாம் சார். இந்த ஒப்பந்தத்து பின்னால வந்து லூதர் மதமும் கத்தோலிக்க மதமும் வந்து இணைக்கப்படுது. ஏன்னா லூதர் வந்து புரொட்டஸ்டாந்து மதம் அந்த மதம் இதுவும் இணைக்கப்படுது. ஆனா பின்னால வந்த கல்வினிசம் சுவிங்கிலிசம் போன்ற மதங்கள் வந்து இணைக்கப்படாதமை வந்து ஒரு குறைபாடா வந்து காணப்படுது. சார் அப்பனா முழுமை அடையல அப்படியா? என்னண்டா வந்து முழுமை அடையல. ஏன்டா ஒரு குறிப்பிட்ட புரியுது ஒரு புரொட்டஸ்டாந்து மதத்துல வந்து பல வகை காணப்பட்ட அதுல ஒரு வகை மட்டும்தான் இணைஞ்சிருக்கு, மிச்சம் இணையலையோட ஒரு குறை. ஓகே சார். விளங்கிச்சு. அது ஒரு காரணமா சார்? அதுவும் ஒரு அடுத்து வந்து ஆக்ஸ்போர்ட் உடன்படிக்கையின் பின்னர் இதுன்ற விளக்கமே ஆக்ஸ்போர்ட் உடன்படிக்கையின் பின்னர் புரட்டஸ்தாந்து மதத்தின் ஏனைய பிரிவுகளான கல்வினிசம் சுவிங்கிலிசம் போன்ற மதங்கள் வேகமாக எழுச்சி பெற்றுக் கொண்டது. கால்வினிச மதமானது எழுச்சி பெற்ற வேளையில் பலட்டினன் மன்னன் 5ஆம் ஃபிரெட்ரிக் வந்து கால்வினிசத்தின் பாதுகாவலனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டான். ஓகே சார். கால்வினிச மதத்தின் எழுச்சி பெற கால்வினிச மதத்தினுடைய மன்னன் வந்து பலட்டினன் மன்னன் வந்து என்னது கால்வினிசத்தின் பாதுகாவலனாக கொல்லப்பட்டான். இதனைத் தொடர்ந்து ஜேர்மனில் உள்ள சிற்றரசனான பிரண்டன்பர்க் சிற்றரசிலும் இதனை விட ஒரு மதம் என சிற்றரசு அங்கீகரித்துக் கொண்டனர். ஓகே சார். இவ்வாறு நாளுக்கு நாள் கால்வினிசத்தை பின்பற்றுபவர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரித்து செல்ல லூதருக்கு வழங்கப்பட்ட சலுகைகள் உரிமைகள் வந்து கல்வினிச மதத்துக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்ததோடு ஆக்ஸ்போர்ட் உடன்படிக்கையில் காணப்பட்ட குறைபாடு வந்து
நிவர்த்தி செய்து கல்வினிச மதத்தை ஒரு மதமா வந்து அங்கீகரிக்க வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்படுது. அத என்னண்டா லூதர் லூதர் மதம் லூதரால வந்து உருவாக்கப்பட்ட மதத்தை வந்து என்னது இவர்கள் வந்து ஆக்ஸ்போர்ட் உடன்படிக்கையில் இதுவும் ஒரு மதம் தான் கொண்டு வரணுமല്ലോ, சரியா? ஆமாம் சார். இப்ப இப்ப கல்வினிசம் மதம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி வருது. இந்த கல்வினிசம் வந்து வளர்ச்சி பெறேக்க தங்களுடைய உரிமைகள் சலுகைகள் வந்து வழங்கப்படையில. ஆனா லூ லூதரிச மதத்துக்கு வந்து உரிமைகள் சலுகைகள் வந்து வழங்கப்பட்ட மாதிரி எங்களுக்கும் வழங்க வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கவே இந்த 30 ஆண்டு போருக்கு ஒரு காரணமா வந்து அமையுது. எங்களுடைய கல்வினிச மதத்தை ஒரு மதமா வந்து அங்கீகரிக்க வேண்டும் என கல்வினிசக்காரன் உட்பட வந்து இந்த 30 ஆண்டு போர் வந்து ஏற்படுது. ஓகே சார், விளங்கிச்சு. லூதட்ட மதம் அங்கீகரிக்கப்பட்டாச்சு, அதே மாதிரி எங்கட மதமும் அங்கீகரிக்கப்பட வேண்டும், அவருக்கு வழங்கப்பட்ட சலுகை எங்களுக்கு வழங்க வேண்டும் என முற்பட இந்த போர் வந்து ஏற்படுது. அடுத்த வந்து கத்தோலிக்க மதத்துக்கு எதிராக புரட்டஸ்தாந்த மதமான தீவிர வளர்ச்சி பெற்ற வேளையில் இதனை கண்டு ஆத்திரமும் பொறாமையும் அடைந்த ஜெஸ் ஜெஸ்கியூட் என அழைக்கப்படும் கத்தோலிக்க குருமர் பாடசாலைகளை வந்து நிறுவி மருத்துவமனைகளை நிறுவி கத்தோலிக்க சமயத்தை வந்து வளர்ச்சிப்படுத்தினார். சரியா? சார் ஜஸ்டின் யார் சார்? ஜெஸ்கியூட் சார் அவங்க யாரு? அவர்கள் வந்து கத்தோலிக்க குருமர்கள். ஓகே சார். அவர்கள் வந்து புரட்டஸ்தாந்தம் வளர்ச்சி பெறுது. நாங்க இதுல சும்மா வெட்டி வேலை பார்த்து கொண்டு இருக்கோம். இதுல வந்து அவர்களும் வந்து கத்தோலிக்க மத பரப்புவதற்காக வந்து பாடசாலைகள் மற்றும் மருத்துவமனைகளை வந்து நிறுவினோம். ஓகே சார், மருத்துவமனை. ஓகே சார். அடுத்த வந்து கத்தோலிக்க மதத்துக்கு எதிராக புரட்டஸ்தாந்த நாடுகள் ஒன்று கூடி கத்தோலிக்க மதத்துக்கு எதிராக புரட்டஸ்தாந்த நாடுகள் ஒன்று கூடி 1608 ஆண்டு இவாஞ்சலிக்கன் யூனியன் என்று அழைக்கப்படும் சுவிசே மதம் பரப்பும் சங்கத்தை வந்து நிறுவினோம். இவாஞ்சலிக்கன் யூனியன் என்று அழைக்கப்படும் சுவிசே மதம் பரப்பும் சங்கத்தை வந்து நிறுவினம். தம் மத ஒற்றுமையை வந்து கத்தோலிக்கத்தர்கள் என்னது சார் அந்த இவாஞ்சலிக் என்ன சார் அது? இவாஞ்சலிக்கன் யூனியன் என்று அழைக்கப்படும் சுவிசே மதம் பரப்பும் சங்கத்தை வந்து நிறுவி தம் மதம் ஒற்றுமையினை வந்து கத்தோலிக்கர்களுக்கு வெளிக்காட்டிருந்தார்கள். என்னடா வந்து இப்படி வந்து புரட்டஸ்தாந்த மதத்தர்களை வந்து கத்தோலிக்க மதத்துக்கு எதிராக புரட்டஸ்தாந்த நாடுகள் வந்து ஒன்று கூடு. ஏனென்றா வந்து கத்தோலிக்க மதம் வளர்ச்சி வருதல்லோ. இந்த கத்தோலிக்க மதம் வளர்ச்சி பெற்று கொண்டு வர இந்த புரட்டஸ்தாந்த நாடுகள் வந்து என்ன செய்யணும்டா இவாஞ்சலிக்கன் யூனியன் என்ற ஒன்றை வந்து நிறுவி தமது புரட்டஸ்தாந்த மதத்தை வந்து நாங்களும் வந்து ஒற்றுமைப்படுத்துவோம் என்று முற்படினோம். சரியா? ஓகே சார். அது வந்து என்னண்டா இப்ப நான் சொன்னேன்ல கத்தோலிக்க மதத்துல இருக்கிற இந்த ஜேஎஸ்கியூட் என்று அழைக்கப்படுகின்ற குருமார்கள் வந்து பாடசாலையை நிறுவி கத்தோலிக்க மதத்தை வளர்ச்சிப்படுத்த இந்த புரட்டஸ்தாந்த மத குருமார்கள் வந்து என்ன செய்யணும்டா இவியலும் வளர்ச்சிப்படுத்தினோம். நாங்க என்ன சும்மாவா இருக்கிறோம் மாதிரி அவையிலும் வளர்ச்சிப்படுத்த முற்படினோம். 2 பேருக்கு முடியல ஏட்டிக்கு போட்டி நடக்கு. சரியா? ஓகே சார். இப்ப புரட்டஸ்தாந்த நாடுகளை வந்து ஒன்றுபடுத்தி இந்த குருமார்கள் வந்து என்ன செய்யணும்டா இவாஞ்சலிக்கன் யூனியன் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு சபையை வந்து நிறுவி தமது மதத்தர்கள் புரட்டஸ்தாந்த மதத்தர்களை வந்து ஒற்றுமைப்படுத்தி அவர்கள் வந்து கத்தோலிக்க மதத்தர்களுக்கு நாங்களும் வந்து எங்களோட மதத்தை வந்து வளர்ச்சிப்படுத்துவோம் என வெளிக்காட்டினோம். சரியா? ஓகே சார். இது வந்து 1608 இடம்பெறுது. சார் 1608 ஓ, அதான் இவாஞ்சலிக்கன் யூனியன் நிறுவப்படுது 1608. சார் இந்த மாதிரி எம்சிக்யூக்கு வருமா சார்? ஆண்டு வரும் இவாஞ்சலிக்கன் யூனியன் 1608. இந்த 1608 ஆண்டு வெளிக்காட்டின பிறகு இப்ப புரட்டஸ்தாந்த மதம் எழுச்சி பெறத காட்டினமல்லோ. சார். இப்ப கத்தோலிக்க மதம் சும்மா இருப்பானோ அவன் என்ன செய்யறான்டா 1609 ஆண்டு கத்தோலிக்கத்தவர்களை வந்து ஒன்று கூடி கத்தோலிக்க மதம் பரப்பும் சங்கம் ஒன்றை வந்து நிறுவினம். சரியா? ஓகே சார். இவ்வாறு நீண்ட காலமா மத ரீதியான முரண்பாடு
அவன் வளர்ச்சிப்படுத்தினான் இவனும் வளர்ச்சிப்படுத்துவான், இவனும் வளர்ச்சிப்படுத்தினான்டா அவனும் வளர்ச்சிப்படுத்துவான். அப்படி இவ்வாறு நீண்ட காலமா மத ரீதியான முரண்பாடுகள் வந்து அதிகரித்து வந்த நிலையில வந்து பொகுமியாவில வந்து பிரேக் நகரில் ஜன்னல் வழியாக தூக்கி இருவரை பாதாள குழியில வீசப்பட்ட சம்பவத்தை வந்து உடனடி காரணமாக்கணும் 30 ஆண்டு போர் ஆரம்பமாகுது. சரியா? சார் எனக்கு அது கொஞ்சம் விளங்கல சார். அட 1608ஆம் ஆண்டு என்னது புரட்டஸ்தாந்து மதத்தவன் சபையை உருவாக்கி வளர்ச்சிப்படுத்த அந்த பின்னால வந்த ஓகே சார். கத்தோலிக்க மதத்தவன் என்ன செய்யறான்டா தங்கட மதத்தையும் வளர்ச்சிப்படுத்த ஒரு சபையை சங்கத்தை வந்து நிறுவுறான். ஓகே சார். இப்ப ரெண்டு பேருக்கு முடியல வந்து ஏட்டிக்கு போட்டி போட்டி நடந்து நடந்து கொண்டிருக்கிற தருணத்துல வந்து பொகுமியாவில வந்து பிரேக் நகர்ல வந்து ஜன்னல் வழியா வந்து இருவரை வந்து பாதாள குழிக்க வந்து தூக்கி வீசினோம். சரியா? ஓகே சார். அந்த காரணத்தை வந்து உடனடி காரணமாக கொண்டு 30 ஆண்டு போர் ஆரம்பமாகுது. அதாவது 1518ஆம் ஆண்டு கத்தோலிக்கத்துக்கு எதிராக தோற்றுவிக்கப்பட்ட புரட்டஸ்தாந்து மதத்தினுடைய 100ஆண்டு விழா இருக்கல்லோ, இந்த கத்தோலிக்க மதத்துக்கு ஓகே எதிராக சார். வந்து இந்த புரட்டஸ்தாந்து மதம் தோற்றம் பெற்றதால வந்து 100 ஆண்டுகள் வந்து முடிவடைந்த நிலையில வந்து இந்த 100ஆண்டு விழாவை கொண்டாடுவதற்காக வந்து பொகுமியாவில பிரேக் நகர்ல வந்து கொண்டாடுவதற்கு ஏற்பாடு வந்து செய்யப்படுது. சரியா? ஓகே சார். இப்ப இப்படி நடந்து கொண்டிருக்க இதை தடுத்து நிறுத்தணும்னு முற்பட்ட கத்தோலிக்கத்தவர்கள் என்ன செய்யணும்டா அங்கிருந்த காவலாளிகளை வந்து தாக்கி புரட்டஸ்தாந்து மதம் சார்ந்த காவலாளிகளை வந்து தாக்கி விட்டு உள்நுழைந்து கலவரத்துல வந்து ஈடுபட்டு வாரினோம். இப்ப நடந்து ரீச்சா கலவரம் ஓம் சார். அதே தெரியும். மாதிரி தான் அங்க நடக்குது. அங்க என்ன நடக்குதுன்னா புரட்டஸ்தாந்து மதத்தை வந்து வளர்ச்சிப்படுத்தியாச்சு. அவர்கள் வந்து 100 ஆண்டு விழா வந்து கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையில வந்து இந்த கத்தோலிக்க மதத்தவர்கள் வந்து என்ன உள்ளுக்க போய் காவலாளிய வந்து அடிச்சு விழுதி போட்டு பேருந்து உள்ளுக்க போயினோம். ஓகே சார். இப்படி உள்நுழைந்து கலவரத்துல வந்து ஈடுபட்ட வழியில வந்து இருவரை வந்து ஜன்னல் வழி அதாவது வந்து புரட்டஸ்தாந்த மதத்தை சேர்ந்த இருவரை வந்து ஜன்னல் வழியா பாதாள குழிக்கு வந்து வீசினோம். சரியா? ஓகே சார். இந்த சம்பவத்தை வந்து உடனடி அதாவது வந்து என்னது முதல் வந்து வாய் தகராறா போச்சுது. இப்ப வந்து ஒரு 2 பேரை வந்து தூக்கி பாதாள குழியில போட்டு கொண்டா பிறகு இனி கை தகராறா வரும். இதனால வந்து உடனடி காரணமாக கூட இந்த 30 ஆண்டு போர் வந்து ஏற்படுது. விளங்கிட்டா? விளங்கி சார். இப்ப 30 ஆண்டு போருடைய கட்டங்களை பார்ப்போம். முப்பதாண்டு போருடைய கட்டங்கள் ஒன்று ஜேர்மனை மையமாக கொண்டு தோற்றம் பெற்று 1618 தொடக்கம் 1848 வரையான 30 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இப்போரானது 4 கட்டங்களாக பிரித்து வந்து வளர்ச்சி வருது. ஒன்று பொகுமியா கட்டம், அடுத்த டேனிய கட்டம் அல்லது டென்மார்க் கட்டம், அடுத்த ஸ்வீடன் கட்டம், அடுத்த வந்து பிரான்சிய கட்டம். சரியா? ஓகே சார். இப்படி வளர்ச்சி வருது. இதுல வந்து பொகுமியா கட்டம் வந்து 1618 தொடக்கம் 1625. சார் 1618 தொடக்கம் 1625. ஓகே சார். அடுத்த டேனியல் டென்மார்க் கட்டம் 1626 தொடக்கம் 1629. சார் 626 தொடக்கம் 1629. ஓகே சார். ஓகே சார். சரி சார். அடுத்த 1630 தொடக்கம் 1635 ஸ்வீடனிய கட்டம். ஓகே சார். அடுத்த பிரான்சிய கட்டம் 1635 தொடக்கம் 1648. சார் கொஞ்சம் 1635 தொடக்கம் 48. ஓகே சார். ஓகே சார். 1618 தொடக்கம் ஆரம்பமான இந்த யுத்தமானது சமய யுத்தமாக காணப்பட்டது. அதாவது 1635 வரை சமய யுத்தமாக காணப்பட்ட போதிலும் 1635ஆம் ஆண்டு பிரான்சினுடைய தலையீட்டால வந்து அரசியல் போரா மாறுது. காணப்பட்ட போதிலும் 1635ஆம் ஆண்டு பிரான்சினுடைய தலையீட்டால வந்து இந்த அரசியல் போரா வந்து மாறுது. ஓகே சார். ஒவ்வொரு கட்டங்களா வந்து இந்த யுத்தம் வந்து நடைபெற்று கொண்டு வர இவ்வளவு சமய யுத்தமா வேண்ட 2 பேருக்கு முடியலான போட்டி அப்ப நடந்து கொண்டு வரைக்க
நடந்து கொண்டு வரைக்கும் பிரான்ஸ் வந்து தலையிட்டமையால வந்து என்னது அரசியல் போரா வந்து மாறுது. ஓகே சார், வாங்கிச்சு. முதலாவது கட்டம் பொகுமியா கட்டம். சார் தலைப்பா? உம் பொகுமியா கட்டம் 1618 தொடக்கம் 1625. பொகுமியா கட்டம் 1618 தொடக்கம் 1625. ஓகே சார், சரி சார். 30 ஆண்டு போரினுடைய முதலாவது பருவமாக அமைவது பொகுமியா கட்டமாகும். பொகுமியாவில் வாழ்ந்த மக்கள் புரட்டஸ்தாந்து மதத்தை பின்பற்றுபவர்களாக இருந்தாலும் ஆட்சியாளர்களாக வந்தவர்கள் வந்து கத்தோலிக்க பேரரசர்களாக விளங்கினார்கள். இவர்கள் புரட்டஸ்தாந்தர்களுடைய மத உரிமைகளை வந்து சலுகைகளை வந்து பறிக்க முற்பட்டமையால வந்து அதனை எதிர்த்து புரட்டஸ்தாந்து மக்கள் வந்து கத்தோலிக்க மதத்தராகிய அந்த அரசர்களுக்கு எதிராக வந்து தங்களுடைய எதிர்ப்பை வந்து வெளிப்படுத்தினோம். சரியா? ஓகே சார். மக்கள் வந்து புரட்டஸ்தாந்து மதத்தவர்கள், அரசர்கள் வந்து கத்தோலிக்க மதத்தவர்கள். இந்த கத்தோலிக்க மதத்தை சேர்ந்த அரசர்கள் வந்து புரட்டஸ்தாந்து மக்களுடைய அந்த சலுகைகள் முதல வந்து மக்களை வந்து அடிமைப்படுத்த முற்பட மக்கள் வந்து கிளர்ந்தெழுந்து தங்களுக்கு எதிராக அரசருக்கு எதிராக வந்து ஒரு போராட்டம் மேற்கொள்ளணும். சரியா? ஓகே சார். இவ்வேளையில் கத்தோலிக்க பேரரசனாக விளங்குகிற 2ஆம் பெர்டினனுக்கு எதிராக கத்தோலிக்க பேரரசராக விளங்குகிற 2ஆம் பெர்டினனுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்த மக்கள் கூட்டம் என்ன செய்தண்டா 2ஆம் பெர்டினனை வந்து நிராகரித்து விட்டு தமது தலைவராக வந்து பலட்டினன் மன்னன் 5ஆம் பிரெட்ரிக்கை வந்து நியமிக்கினான். சரியா? சார் மக்கள் கூட்டம் வந்து அவருக்காக என்னண்டா 2ஆம் பெர்டினன் வந்து ஆட்சியில இருக்கே அவனை வந்து நிராகரிச்சு போட்டு 5ஆம் பிரெட்ரிக்கை வந்து மக்கள் வந்து தலைவராக நியமிக்கணும். சார் அவரை ஆட்சியில தூக்கிட்டு இவரை போடினோம். ஓகே சார். இவ்வழியில வந்து 2ஆம் பெர்டினன் வந்து என்ன செய்யறான்டா கோபம் கொண்டு எழுந்த இவன் கத்தோலிக்க சங்கத்தின் படை இப்ப 5ஆம் பிரெட்ரிக்க போட்டமையால வந்து 2ஆம் பெர்டினனுக்கு வந்து கோபம் ஏற்பட்டமையால என்ன செய்யறான 2ஆம் பெர்டினன் வந்து கத்தோலிக்க சங்கத்தினுடைய படை ஓகே சார். கத்தோலிக்க சங்கத்தின் படை பவேரிய மன்னன் 2ஆம் மேக்ஸ்மில்லியனின் படை பவேரிய மன்னன் 2ஆம் மேக்ஸ்மில்லியனின் படை பவேரிய மன்னன் 2ஆம் மேக்ஸ்மில்லியனின் படை ஓகே சார். இஸ்பானிய மன்னன் 3ஆம் பிலிப்பினுடைய படை இஸ்பானிய மன்னன் 3ஆம் பிலிப்பினுடைய படை இஸ்பானிய மன்னன் 3ஆம் பிலிப்பினுடைய படை என்ற 3 படைகளை வந்து ஒன்றாக திரட்டி 3 படைகளை வந்து ஒன்றாக திரட்டி இஸ்பானிய படைத்தளபதியான ட்ரில்லி தலைமையில வந்து போருக்கு அனுப்புறான். சரியா? சார் யார் மேல? ட்ரில்லி தலைமையில வந்து போருக்கு அனுப்புறான். ஓகே சார். அதான் வந்து பிரெட்ரிக் வந்து என்னது அரசனான பிறகு இந்த கோவம் கொண்ட 2ஆம் பெர்டினன் வந்து என்ன செய்யறான்டா படைகளை வந்து ஒன்று திரட்டி என்னது பிரெட்ரிக் எதிராக வந்து போர் தொடுக்க முற்படுறான். அவ்வளவுதான் விஷயம். ஓகே சார். 1620ஆம் ஆண்டு 1620ஆம் ஆண்டு வயிற்றில் அல்லது வெள்ளைமலை வைட்கில் அல்லது வெள்ளைமலை 1620ஆம் ஆண்டு வைட்கில் அல்லது வெள்ளைமலை என்ற இடத்தில் ட்ரில்லிக்கும் பலட்டினன் மன்னன் 5ஆம் பிரெட்ரிக்கும் இடையில வந்து யுத்தம் இடம்பெறுது. சார் யார் யாருக்கு சார்? ட்ரில்லிக்கும் 5ஆம் பிரெட்ரிக்கும். சார் அந்த ஸ்பானிய தளபதி அவர் தானே சார்? ரெண்டுக்கும் இடையில யுத்தம் நடைபெறக்க புரட்டஸ்தாந்து மன்னன 2ஆம்
ஃப்ரெட்ரிக்கை வந்து ட்ரில்லி வந்து தோக்கடிக்கிறான். இவ்வளில வந்து தோத்தா பிறகு பொகுமியாவை கைப்பற்றிய கத்தோலிக்க படைகள் வந்து பொகுமியாவை சூறையாடியோடு புரட்டஸ்தாந்து மக்களை வந்து கடுமையாக கொடுமைப்படுத்தி வரினம். சரியா? ஓகே சார். அதாவது என்னண்டா 2ஆம் பெர்டினன் வந்து மக்களை வந்து கொடுமைப்படுத்த மக்கள் என்ன செய்யணும்டா 2ஆம் பெர்டினை தூக்கி போட்டு 5ஆம் ஃப்ரெட்ரிக்கை வந்து அவன் வந்து புரட்டஸ்தாந்தவன் 5ஆம் ஃப்ரெட்ரிக் அவனை வந்து நியமிக்கிறான் என்னன்னா. இப்ப கோவம் கொண்ட என்னது என்ன அவனுக்கு கோவம் இருந்தா ஏண்டா மக்களும் வந்து புரட்டஸ்தாந்து ஒரு கத்தோலிக்க நாட்டுல வந்து புரட்டஸ்தாந்து மக்கள் இருக்க கத்தோலிக்க என்ன கத்தோலிக்க என்ன நீக்கி போட்டு புரட்டஸ்தாந்து மதத்தோட போட்டா கத்தோலிக்க மதம் கோவப்படும் தானே. ஆம் சார். அப்ப அவங்க என்ன செய்யறாண்டா 2ஆம் பெர்டன் வந்து டில்லி தலைமையில 3 படைகளை வந்து ஒன்று திரட்டி 5ஆம் புரட்சிக்கு எதிராக வந்து படையெடுக்க முற்படுறான். சரியா? ஓகே சார். இப்படி படையெடுத்து போய்க்க வெள்ளை மலை என்ற இடத்துல வைத்து இந்த புரட்டஸ்தாந்து மன்னனா விளங்குற 5ஆம் புரட்சிக்கை வந்து தோக்கடிச்சா பிறகு பொகுமியாவுக்குள்ள நுழைஞ்ச ரில்லி தலைமையிலான படைகள் வந்து என்ன செய்யணும் வேண்டா புரட்டஸ்தாந்து மன்னனையா என்ன மரணாக்க முற்படுறீங்கன்ற கோவத்துல வந்து மக்களை வந்து துன்புறுத்தி வாரான். சரியா? ஓகே சார். இதனைத் தொடர்ந்து கொடுமையின் விளிம்பில வந்து சிக்கி தவித்துக் கொண்டிருந்த புரட்டஸ்தாந்து மக்களுக்கு வந்து ஆதரவளிப்பதற்காக டென்மார்க் வந்து ஜேர்மனுடன் தடைப்பட்ட வர்த்தகத்தை பேணுவதற்கு முன்பரவே 30 ஆண்டு போரின் 2வது பருவம் ஆரம்பமாகுது. சார் எப்படி சார் அதை சொல்லுங்க. கொடுமையான விளிம்பில வந்து பொகுமியாவில வந்து துன்பப்பட்டிருக்கிற புரட்டஸ்தாந்து மக்களை வந்து ஆதரவளிப்பதற்காகவும் ஜேர்மனுடன் ஏற்கனவே செய்யப்பட்டு தடை செய்யப்பட்ட வர்த்தகத்தை வந்து மீண்டும் மேற்கொள்வதற்காக டென்மார்க் வந்து முற்படவே 30 ஆண்டு போரின் 2வது பருவம் ஆரம்பமாகுது. இது வந்து 30 ஆண்டு போரின் முதலாவது பருவம். சார் 2ஆம் பருவம் தானே அது? இது வந்து முதலாவது பருவம். பொகுமியா கட்டம் என்பது முதலாவது பருவம். ஓகே சார். ஓகே சார். அந்த சீசன் மாதிரி வசந்த காலம் அந்த இது மழைக்காலம் அப்படின்ற மாதிரி இது வந்து முதலாவது பருவம். அடுத்த வந்து 2வது பருவம். அட நாங்க இது பிரிப்போம் தான்டா என்ன சீரியல் அதுல வந்து ஒவ்வொரு எபிசோடா பிரிப்போம். ஓம் சார். ஓம் சார். அதே அப்படியே அதே மாதிரி இது கட்டம் கட்டமா நடக்குது. இப்ப வந்து என்னது டென்மார்க் வந்து நுழையுது. சரியா? இந்த இதுக்கு 30 ஆண்டு போருக்குள்ள டேனியன் பருவம் டென்மார்க் பருவம் வந்து 1626 தொடக்கம் 1629. 1626 தொடக்கம் 1629. ஓகே சார். சரியா? பொகுமியாவில் துன்பப்பட்டிருக்கின்ற புரட்டஸ்தாந்து மக்களுக்கு ஆதரவளிக்கும் முகமாகவும் ஜேர்மனுடன் தடைப்பட்ட வர்த்தகத்தை வந்து தொடர்ந்து பேணிக்கொள்ளும் முகமாகவும் டேனிய மன்னன் அல்லது டென்மார்க் மன்னன் என்ன செய்யறாண்டா 4ஆம் கிறிஸ்டியன் டேனிய மன்னனான 4ஆம் கிறிஸ்டியன் வந்து முன்வரவே 30 ஆண்டு போரின் 2வது பருவம் ஆரம்பமாகுது. 4ஆம் கிறிஸ்டியன் வந்து டேனிய மன்னன் முன்வரவே 30 ஆண்டு போர் ஆரம்பமாகுது. 4ஆம் கிறிஸ்டியனுக்கு எதிராக ட்ரில்லியுடன் வலஸ்டைன் என்ற திறமையான தளபதியும் பேரரசன் 2ஆம் பேர்டன் நியமித்திருந்தான். சரியா? இப்ப 4ஆம் கிறிஸ்டியன் வந்து உள்ள வர ரில்லியோட வந்து இன்னொருத்தன் ரில்லிக்கு அதாவது கத்தோலிக்க மதத்தை சேர்ந்த ரில்லிக்கு சப்போர்ட்டா வந்து வெலஸ்டைனும் உள்ளுக்க வாரான். சரியா? ஓகே சார். ஓகே சார். இப்ப 4ஆம் கிறிஸ்டியன் வர அவனுக்கு எதிராக வந்து ட்ரில்லியும் வெலஸ்டைனும் இணையினம் 2ஆம் பேர்டன் நியமிக்கிறான் இவர் 2 பேரையும். சரியா? இவ்வேளையில 1626 ஆண்டு லூட்டர் என்ற போர்க்களத்தில் 1626 ஆண்டு லூட்டர் என்ற போர்க்களத்துல 4ஆம் கிறிஸ்டியன் வந்து தோக்கடிக்கப்படுகிறான். என்ன 2 பேரும் இணைஞ்சு அடிச்சமையால வந்து 4ஆம் கிறிஸ்டியன் வந்து தோக்கடிக்கப்படுறான். சரியா? சார் 4ஆம் கிறிஸ்டியன் வந்து தோற்கடிக்கப்படுறாரா? ட்ரில்லியும் வெலஸ்டைனும் 2ஆம் பேரனுடைய தலைமையில வந்து 4ஆம் கிறிஸ்டியனை தோக்கடிக்காம தோல்வி அடைகிறான் எங்க லூட்டர் என்ற போர்க்களத்துல. ஓகே சார். 1626 ஆண்டு லூட்டர் என்ற போர்க்களத்துல ட்ரில்லிக்கும் வெலஸ்டைனுக்கும்
இது இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு குரூப் டெல்லியும் பலஸ்டைனும் ஒரு குரூப், அங்க நான்காம் கிறிஸ்டியன் இன்னொரு குரூப், ரெண்டு பேருக்கும் இடையில போர் நடைபெற்று டெல்லியும் பலஸ்டைனும் நான்காம் கிறிஸ்டியனை வந்து தோக்கடிக்கணும். சரியா? சார் ஆமாம் சார். சார் இவர் டென்மார்க்கு போனவர் தானே? ஓ, ஓகே சார், தோத்துட்டார். அதான் தோத்துட்டார். அதாவது 1629ஆம் ஆண்டு லூபெர்க் என்ற உடன்படிக்கை வந்து இரண்டாம் பேர்டினனுக்கும் நான்காம் கிறிஸ்டியனுக்கும் இடையில செய்யப்படுது. சார் 1621ஆம் ஆண்டு என்ன உடன்படிக்கை சார்? லுபெர்க் உடன்படிக்கை. லூபெர்க் உடன்படிக்கை. லுப்பர். ஓ, லூனா பேனா இரணா கண்ணா, லுபெர்க் உடன்படிக்கை. ஓகே சார், உடன்படிக்கை. ஓகே சார். இரண்டாம் பேர்டினனுக்கும் நான்காம் கிறிஸ்டியனுக்கும் இடையில செய்யப்படுது. இவ் உடன்படிக்கையின் பிரகாரம் ஜேர்மானிய விவகாரங்கள்ல வந்து டென்மார்க் வந்து தலையிட மாட்டாது. ஏனென்றா டென்மார்க் சார்பா வந்த நான்காம் கிறிஸ்டியன் வடிவா அடி வாங்கினதால வந்து அவர் என்ன சொல்ல வாராருண்டா, ஜேர்மனிய விவகாரங்கள்ல வந்து டென்மார்க் வந்து தலையிட மாட்டாது என்ற சார் அவர் வந்து அம்சத்தை வாபஸ் வாங்கிட்டாரு. ஓ, இந்த அம்சத்தை கொண்டு செய்து கொள்ளப்பட்ட போதிலும் என்ன இந்த லுபெர்க் உடன்படிக்கை வந்து என்ன சொல்ல வருதுன்னா, ஜெர்மனிய சார் விவகாரத்துல வந்து டென்மார்க் வந்து தலையிட மாட்டாது என்ற ரீதியில வந்து இந்த லுபெர்க் உடன்படிக்கை செய்யப்படுது. சரியா? ஓகே சார், விளங்கிச்சு. செய்து கொள்ளப்பட்ட போதிலும் இவ் உடன்படிக்கையை தொடர்ந்து பலஸ்டைன் புரட்டஸ்தாந்து மக்களை வந்து கடுமையாக கொடுமைப்படுத்தி வாரான். சரியா? சார் ஓகே சார். முதல்ல வந்து டில்லியோட பலஸ்டைன் இணைகிறான். அதே மாதிரி பலஸ்டைன் வந்து புரட்டஸ்தாந்து மக்களை வந்து கடுமையாக கொடுமைப்படுத்தி வந்தமையால வந்து 1629ஆம் ஆண்டு பலஸ்டைனை ஓ சார் சார் பலஸ்டைன் வந்து ஸ்பானியா சேர்ந்தவர் தானே? பலஸ்டைனா? ஆமாம் சார். நான் பேர் சொல்றேன் இதுக்கும் பார்த்துட்டு. ஓகே சார். பலஸ்டைன் வந்து ஜேர்மனுக்கா வருவான்னு நினைக்கிறேன். இல்ல சார், ட்ரில்லியோட இணைஞ்சாருன்னு சொல்லி அதான் சார் கேட்டேன். அதான் வாரன்று ஜேர்மனுக்கா வருவார் எப்படி. ஓகே சார், ஓகே சார். இப்ப வந்து என்ன, பலஸ்டைன் வந்து புரட்டஸ்தாந்து மக்களை வந்து கொடுமைப்படுத்தி வார காரணத்தால வந்து 1629ஆம் ஆண்டு பலஸ்டைன் வந்து பதவியை வந்து நீக்கிறன் இரண்டாம் பேர்டினன். சரியா? ஓகே சார். என்ன, பலஸ்டைன் வந்து புரட்டஸ்தாந்து மக்களை வந்து கொடுமைப்படுத்தி வாரான். இதால வந்து 1629ஆம் ஆண்டு பலஸ்டைன் வந்து பதவியில இருந்து நீக்கப்படுறான். சரியா? ஓகே சார். 1629ஆம் ஆண்டு பேரரசர் இரண்டாம் பேர்டன் திருப்பி தரும் ஆணையம் வந்து அறிமுகப்படுத்தப்படுது. சரியா? சார் என்ன ஆணை சார்? திருப்பி தரும் ஆணை. ஓகே சார். அதான் வந்து கத்தோலிக்க இந்த புரட்டஸ்தாந்து மக்களை வந்து கொடுமைப்படுத்த வேண்டாம்னு அந்த ஒப்பந்தத்துல செய்யப்பட்ட போதிலும் இவங்க வந்து கொடுமைப்படுத்திய காரணத்தால வந்து பலஸ்டைன் வந்து பதவி நீக்கிறான். சரியா? ஓகே சார். இதனைத் தொடர்ந்து இரண்டாம் பேர்டன் வந்து திருப்பி தரும் ஆணையை வந்து அறிமுகப்படுத்துறான். யாருக்கா? புரட்டஸ்தாந்து மக்களுக்கா. என்ன ஆணையண்டா, அதாவது கடந்த 50 ஆண்டுகளாக திருச்சபையின் சொத்துக்களை வந்து கவர்ந்தவர்கள் யாராயினும் அச்சொத்துக்களை வந்து திருப்பி கத்தோலிக்க திருச்சபைக்கு செலுத்த வேண்டும். சரியா? ஓகே சார். அதாவது திருப்பி தரும் ஆணை. அதாவது இந்த திருப்பி தரும் ஆணை என்னண்டா, கத்தோலிக்க மாத்தர்களான திருச்சபையில வந்து காணப்பட்டார்கள், என்ன கத்தோலிக்க மக்களான காணப்பட்டார்கள். சரியா? திருச்சபையில காணப்பட்ட சொத்துக்களை வந்து கத்தோலிக்க புரட்டஸ்தாந்து மக்கள் வந்து ஆதரிச்சு பயன்படுத்திருப்பின தானே. சார். என்னடா வந்து புரட்டஸ்தாந்து மக்கள் தான் இருப்பினும் கத்தோலிக்க மதம் திருச்சபை காணப்பட்ட போதிலும் அந்த திருச்சபையில காணப்படுற அந்த சொத்துக்களை வந்து புரட்டஸ்தாந்து மக்களும் பயன்படுத்திருப்பின தானே. ஆமா சார், பயன்படுத்திருப்பாங்க. அத வந்து திருப்பி கேக்குறாங்க இவங்க.
திருச்சபைக்கு ஓகே. திருப்பி செலுத்தணும், அந்த சொத்தை வந்து ஆ திருப்பி செலுத்தணும் என்ற ரீதியில வந்து கேட்க, இந்த திருப்பித்தர நல்லாணையால வந்து துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்துல வந்து ஸ்வீடனிய மன்னனாக விளங்குகிற கஸ்தாபஸ் அடோல்பஸ் வந்து முன்வரவே 30 ஆண்டு போரின் 3வது பருவம் ஆரம்பமாகுது. ஓகே சார். முதல் வந்து 4ஆம் கிறிஸ்டியனுக்கு எதிராக ட்ரில்லியும் வெலஸ்டைனும் வந்து மேற்கொண்டு 4ஆம் கிறிஸ்டியனை வந்து தோக்கடிக்க 4ஆம் கிறிஸ்டியன் வந்து என்னது உடன்படிக்கை வந்து செய்யறான், லுபக் என்ற உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையில வந்து ஜெர்மனி வேற டென்மார்க் வந்து தலையிட மாட்டாதுன்ற அம்சம் வந்து காணப்படுது. இதனைத் தொடர்ந்து அதுல வந்து புரட்டஸ்தாந்து மக்களை வந்து துன்புறுத்த மாட்டோம் என்ற உடன்படிக்கையும் செய்யப்பட்ட போதிலும் வெலஸ்டைன் வந்து அதை மீறி வந்து துன்புறுத்துறான். இதனால வந்து வெலஸ்டைன் வந்து என்னது பதவி நீக்கப்படுறான். இதனைத் தொடர்ந்து பேர்டன் வந்து என்ன செய்யறான்டா, இதுல துன்பப்படுத்தான கூடாது என்ற ரீதியில வந்து 2ஆம் பேர்டன் வந்து திருப்பி தரும் ஆணையம் வந்து பிறப்பிச்சு 50 ஆண்டுகளா திருச்சபையின் சொத்துக்கள் வந்து கவர்ந்தவர்கள் யாராயினும் அந்த சொத்துக்களை வந்து திருப்பி கத்தோலிக்க திருச்சபைக்கு வந்து செலுத்த வேண்டும் என்ற இது நல்லாணையை வந்து பிறப்பிக்கிறான். இவ்வழியில வந்து இந்த ஆணையால வந்து துன்பப்பட்டு கொண்டிருக்க புரட்டஸ்தாந்து மக்கள் வந்து அவர்களை வந்து காப்பாற்றுவதற்காக ஸ்வீடனிய மன்னன் கஸ்தாபஸ் அடோல்பஸ் வந்து முன்வரவே 30 ஆண்டு போரின் 3வது பருவம் ஆரம்பமாகும். சரியா? சார் ரைட். ஸ்வீடன். ஸ்வீடனிய பருவம் 1630 தொடக்கம் 1635. ஓகே சார். திருப்பித் தரும் ஆணையால் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற புரட்டஸ்தாந்து மக்களுக்கு ஆதரவளிப்பதற்கும் போல்டிக் கடல் வர்த்தகத்தை வந்து தமதாக்கிக் கொள்வதற்கும் ஸ்வீடனிய மன்னனான கெஸ்தாபஸ் அடோல்பஸ் இவ்யுத்தத்தை வந்து சாதகமாக பயன்படுத்தி கொள்ளவே 30 ஆண்டு போரின் 3வது பருவம் ஆரம்பமாகுது. சார் சார் அந்த ஸ்வீடனிய மன்னன் அவர் யார் சார்? கெஸ்தாபஸ் அடோல்பஸ். கெஸ்தாபஸ் அடோல்பஸ். பஸ் அடோல்பஸ். ஓகே சார். ஏற்கனவே சார் அப்பனா சொல்லியிருப்பேன், ஸ்வீடன் வந்து போல்டிக்கல் வர்த்தகத்தை வந்து கைப்பற்ற முற்பட ஜெர்மனிடம் காணப்பட்ட அந்த போல்டிக்கல் வர்த்தகத்தை கைப்பற்ற முற்படவே இந்த 30 ஆண்டு போருக்கு ஒரு காரணம் அவன் சொன்னாலோ, ஓம் சார். அந்த மொத்த பருவம் பார்த்து. இதான். அந்த பருவம் ஓகே இதான். சார். இப்ப கஸ்தாபஸ் அடோல்பஸ் இந்த 30 ஆண்டு போருக்கு உள்நுழையவே பிரான்சிய மன்னன் 13ஆம் லூஜியினுடைய அமைச்சரான பிரான்சிய மன்னன் 13ஆம் லூஜியினுடைய அமைச்சரான ரிச்சல்ஜு மறைமுகமாக பணம் படை உதவிகளை வந்து வழங்கி இருக்கிறான். யாருக்கு? கஸ்தாபஸ் அடோல்பஸுக்கு. சார் கஸ்தாபஸ் அடோல்பஸ் வந்து இந்த யுத்தத்துக்கு வர ஓகே சார். 13ஆம் லூஜி அமைச்சரா விளங்குகிற ரிச்சல்ஜு வந்து எனது பட உதவிகளை வந்து வழங்குறான் ஓகே பிரான்சிய சார். மன்னன். ஓகே சார். ஏனெண்டா வந்து இந்த கத்தோலிக்க மதத்தை வந்து இல்லாம செய்வதற்காக வந்து இவன் வழங்குறான். சரியா? அந்த வர்த்தகத்தை வந்து கைப்பற்றுவதற்கா. சரியா? ஓகே சார். பொலிட்டிக்கல் வர்த்தகத்தை கைப்பற்றுவதற்காக வந்து இது வந்து ஆதரவு வழங்குறான். சரியா? மறைமுகமா. இப்ப இந்த சாதகமா பயன்படுத்தி கஸ்தாபஸ் அடோல்பஸ் என்ன செய்யறான்டா, 1631 ஆண்டு 1631 ஆண்டு ஓகே சார். 1931 ஆண்டு பிரைடர் பெல்ட் என்ற இடத்துல பிரைடர் பெல்ட் என்னும் இடத்தில் டில்லிய வந்து எதிர்த்து போரிட்டு வெற்றி பெறான். சரியா? யார் சார்? டில்லி. ஓகே சார். வெற்றி பெறாரு. இந்த ரில்லிய வந்து வெற்றி பண்றதை தொடர்ந்து சிறிது காலம் ரில்லியின் அடங்காவடித்தனத்திலிருந்து அடங்கியிருந்து மீண்டும் எழுச்சி பெற்ற வேளையில வந்து யார் சார்? ட்ரில்லியா? என்னண்டா வந்து ட்ரில்லிய வந்து வெற்றி பெற்று ரில்லிய வந்து அடக்குறான். அவன் வந்து என்னது கொஞ்ச காலத்தால வந்து திருப்பி வந்து அடாவடித்தனம் பண்ணி எழுச்சி வர்றான். சரியா? ட்ரில்லி. ஓகே சார். இவ்வழியில் 1632 ஆண்டு ட்ரில்லிக்கு எதிராக படையெடுத்து சென்று லெக் எனும் இடத்துல வந்து ட்ரில்லிய வந்து கெஸ்தாபஸ் வந்து கொலை செய்யறான். சரியா? சார் 1632 மறுபடியும் ட்ரில்லி வந்து
கொலை செய்யப்படுறான் கஸ்தாபஸ் அடோல்பஸால லெக் எனும் ஓகே சார். இடத்தில். இப்ப இந்த கத்தோலிக்க படைகளுக்கு படைத்தளபதிகள் இல்லாத காரணத்தால வந்து என்னடா கஸ்தாபஸ் அடோல்பஸ் வந்து ட்ரில்லிய வந்து கொலை செஞ்சிட்டானல்லோ. ஆம் சார். இப்ப வெலஸ்டைன் வந்து 2ஆம் பேருனால வந்து என்னது தடை விதிக்கப்பட்டிருக்கானல்லோ. ஆம் சார். இப்ப வெலஸ்டைன் வந்து உள்ள வாரான் சரியா. அவரு நேரடி வரலாம். கத்தோலிக்க படைகளுக்கு படைத்தளபதிகள் இல்லாத காரணத்தால் கிபி 1632ஆம் ஆண்டு வெலஸ்டைன் என்ற படைத்தளபதியை பேரரசர் 2ஆம் பேருடன் நியமித்திருந்தான். ஏனண்டா ஆக்கள் இல்ல, அப்ப வெலஸ்டைனை வந்து திருப்பி கூப்பிட்டு ஆகணும் என்ற ரீதியில வந்து பேர்டன் வந்து கூப்பிடுறான் சரியா. அவர் பதவி நீக்கப்பட்டுத்தானே சார் இருந்தாருன்னா. நீக்கப்பட்டிருக்க திருப்பி கூப்பிடுறான். ஓகே சார். இவன் கஸ்தாபஸினை வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் வெலஸ்டைன் வந்து கஸ்தாபஸ வந்து தோக்கடிக்கணும் என்ற நோக்கத்துடன் 1634ஆம் ஆண்டு படையெடுத்து சென்ற போது லுட்சன் என்ற இடத்துல வந்து 1634ஆம் ஆண்டு கஸ்தாபஸ் அடோல்பஸுக்கு எதிராக வந்து வெலஸ்டைன் படையெடுத்து போய் லுட் சென் என்ற இடத்துல வந்து கஸ்தாபஸ வந்து வெற்றி ஓடுறான் சரியா. சரி வளர்ச்சிண்ணா. அதான் வந்து கஸ்தாபஸ் வந்து வெற்றி பெறான் சரியா. ஓகே சார். ஓகே சார். அப்ப இவர் தோல்வி அடைகிறாரா? ஓகே சார். இப்படி கஸ்தாபஸ் வந்து வெலஸ்டைன் தோக்கடிச்சா பிறகு வெற்றி பெற்ற கஸ்தாபஸ் வந்து என்ன செய்யறான்டா உடன்படிக்கையை வந்து மேற்கொள்றான், ரகசிய உடன்படிக்கை. இந்த 2ஆம் பேர்டனுக்கு தெரியாம ஒரு ரகசிய உடன்படிக்கையை வந்து செய்யறான் சரியா. சார் வேலன்ஸ்டைனா? அதான் வந்து 2ஆம் பேர்டன் வந்து இந்த கஸ்தாபஸுக்கு எதிராக வந்து படையெடுப்பதற்காக வெலஸ்டைனை வந்து நியமிக்கிறான் சரியோ. விலைங்க சார். அது சரி. வெலஸ்டைன் போய் அங்க படையெடுத்து கஸ்தாபஸோட தோற்றா பிறகு லுப்டன். இவர்களுக்கு இடையில வந்து என்ன நடக்குதுண்டா, ஏற்கனவே அவன் வந்து என்னது சஸ்பெண்ட் அடிபட்ட ஆள் தானே இவன். ஆம் சார். இப்ப வெலஸ்டைனை வந்து காப்பாத்தி விடணும்னு ரீதியில வந்து கஸ்தாபஸ் வந்து என்ன செய்யறான்டா ஒரு மறைமுக 2 பேருக்கு இடையில இருந்து ஒரு மறைமுகமான ஒப்பந்தம் வந்து செய்யப்படுது பேர்டனுக்கு தெரியாம. அதுதான் சார் எனக்கு ஓகே சார். அதுதான் டவுட்டா இருந்துச்சு. சரி சார். இப்ப பேர்டன் என்ன வச்சு கொண்டிருக்காருண்டா அங்க போர் இடம் பெற்று கொண்டிருக்கா நினைச்சு கொண்டிருக்கிறார். ஆனா இங்க 2 பேருக்கு முடியல கஸ்தாபஸ் வெற்றி பெற்றுட்டான். ஆனா 2 பேருக்கு முடியல வந்து என்ன நடக்குன்னா ரகசியமா ஒப்பந்தம் நடக்குது 2ஆம் பேர்டனுக்கு தெரியாம. ஓகே சார். இப்ப என்ன இந்த வெலஸ்டைன் என்ன செய்யறான்டா ரகசிய ஒப்பந்தம் வந்து செய்யறான். போர்ல வந்து வெலஸ்டைன் தான் வெற்றி பெற்றதாக வந்து அறிவிக்குமாறு பேரரசருக்கு வந்து அறிவிக்கிறான். யாருக்கு? 2ஆம் பேர்டனுக்கு. சார் கள்ளத்தனமாவா? கள்ளத்தனம் தான். ஆம் சார். முதல் வந்து கள்ளத்தனம் செஞ்சா வெலஸ்டைன் திருப்பி சஸ்பெண்ட் அடிபட்ட அப்புறம் திருப்பி வந்து திருப்பியும் கள்ளத்தனம் செய்யக்க பேர்டனுக்கு சிறிது காலத்துல தெரிய வருது. இந்த கஸ்தாபஸ் அடோல்பஸ் வந்து இறந்தா பிறகு வெலஸ்டைன் வந்து என்ன செய்யப்படுகிறான், இந்த ரகசிய ஒப்பந்தம் வந்து யாருக்கு? இந்த பேர்டனுக்கு தெரிய வர ஓகே சார். அவனை கொலை செய்யறான் 2ஆம் பேர்டன். ஓகே சார். சி லுட்சன் போரினை தொடர்ந்து கஸ்தாபஸ் இறக்கவே படைத்தளபதியான வெலஸ்டைனால் செய்யப்பட்ட ரகசிய ஒப்பந்தமானது பேரரசுக்கு தெரிய வரவே 1634ஆம் ஆண்டு வெலஸ்டைனை பேரரசனான 2ஆம் பேர்டன் கொலை செய்யறான் சரியா. சார் கெஸ்டாவல் வந்து அவர் இறந்துட்டாரா? முதல் வந்து 2 பேருக்கு ரகசிய ஒப்பந்தம் செய்யப்படுது. சிறிது காலத்தால வந்து கெஸ்டாபஸ் அடோல்பஸ் வந்து நோய்வாய்ப்பட்டோ ஏதோ ஒரு காலத்தால இறக்குறார். ஓகே சார். ஓகே சார். இறந்த அப்புறம் ஏதோ ஒரு காரணத்தால வந்து ரகசியம் வந்து 2ஆம் பேர்டனுக்கு தெரிய வர துரோகி என்ற ரீதியில வந்து வெலஸ்டைனை வந்து 2ஆம் பேர்டன் வந்து கொலை செய்யற சரியா. சார் அது சார் காலகட்டம் வந்து 1634 அதே காலகட்டத்து. 34 அது என்ன சொல்றது ஒரு வருஷத்துல மாதம் இருக்கும். அதுல முதல் மாதம் முன்னுக்கு நடந்திருக்கு, இது பின்னுக்கு நடந்திருக்கு, அவ்வளவுதான் விஷயம். கத்தோலிக்க படைகளுக்கும் புரட்டஸ்தாந்து படைகளுக்கும் படைத்தளபதிகள் என்ன சொல்றது பகுதி யாரும் இல்லாத காரணத்தால வந்து என்னண்டா அங்க வந்து ரிச்சல்யூவும் வெலஸ்டைனும் இறந்துட்டோம் சரியா, கத்தோலிக்க படை சார்பாக.
இங்க புரட்டஸ்தாந்து பட சார்பா வந்து யார் இருந்தது? கெஸ்தாபஸ் அடோல்பஸ் சுவீடனியம் என தான் ஆதரவு கொடுத்து வாரான். ஆமாம் சார். அவனும் இறந்த பிறகு இந்த ரெண்டு படைகளுக்கும், கத்தோலிக்க படைகளுக்கும் சரி புரட்டஸ்தாந்து படைகளுக்கும் சரி படைத்தளபதிகள் வந்து இல்ல. சரியா? அதனால பிரான்ஸ் சார், அதனால பிரான்ஸ் உள்ள வருதுனே. அதுக்கு பிரான்ஸ் வருது பொறப்பா. ஓகே சார். இப்ப இந்த ரெண்டு பேருக்கும் வந்து படை இல்லாத போது, படை இல்லாம ரெண்டு பேரும் வந்து அடிபட்டு கொண்டிருக்கணும். இதுல 1635ஆம் ஆண்டு நாட்லிங்கன் என்ற போர்க்களத்துல வந்து இடம்பெற்ற போரை தொடர்ந்து 1635ஆம் ஆண்டு பிரேக் சமாதான உடன்படிக்கை வந்து செய்யப்படுது. ரெண்டு மதங்களுக்கும் வந்து அழிவில இருந்து பாதுகாக்கப்படுது. சரியா? சார் சார் கொஞ்சம் முதல் சொல்லுங்க சார். 1635ஆம் ஆண்டு நாட்லிங்கன் என்ற போர்க்களத்துல வந்து போர் வந்து இடம்பெறுது. படைத்தளபதிகள் இல்லாம கண்டவாட்டுக்கு அடிபட்டு கொண்டிருக்காங்க. சரியா? ஓகே சார். இப்படி அடிபட்டு கொண்டு கேட்க இப்படியே அடிபட்ட ரெண்டு மதம் இல்லாம போடுமன்றீல வந்து என்ன செய்யறான்டா, உடன்படிக்கை ஒன்று செய்யப்படுது. சரியா? ஓகே சார். என்ன பிரேக் சமாதான உடன்படிக்கை 1635ஆம் ஆண்டு பிரேக் சமாதான உடன்படிக்கை செய்து, நீங்க ரெண்டு பேரும் அடிபட வேண்டாம், ஏன்னா உங்களுக்கு படைத்தளபதியும் இல்ல, அடிபட்டு சாக வேண்டாம்னு சொல்லி ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி எனது சண்டையை வந்து இல்லாம செய்யணும். சரியா? அழிவில இருந்து ரெண்டு மதமும் இல்லாம போறதான அழிவில இருந்து பாதுகாக்கப்பட்டோம். சரியா? ஓகே சார். அது சார் அந்த பிளேக் சமாதான உடன்படிக்கையா? பிரேக் பிரேக் பீனா ட்ரேனா இருக்குன்னா பிரேக் சமாதான உடன்படிக்கை. ஓகே சார். ஓகே சார். இப்ப வில்லன் என்ட்ரி பிரான்ஸ் வருது. சரியா? ஓகே சார். பிரான்ஸ் வருது 1635 தொடக்கம் 1648. இனி 4வது பருவம். சார் 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 ம் சார் 1038 சார்? 1635 தொடக்கம் 1648. ஓகே சார். ஓகே சார். 1635 வரைக்கும் சமய யுத்தமாக இடம்பெற்ற இந்த 30 ஆண்டு போர் 1635ஆம் ஆண்டு பிரான்சினுடைய தலையீட்டால வந்து அரச போராக மாறுது. சரியா? ஓகே சார். விளங்கிட்டா? விளங்கின மாதிரி நடக்கிறியா? இல்ல சார், விளங்கிட்டு. அரசு ஏனண்டா இங்க இப்ப சமாதானப்படுத்திருக்கீங்க இந்த ரெண்டு பேரை. ஆமாம் சார். ஆமாம் சார், ரெண்டு பேரும் என்ன ரெண்டு மதம் பாதுகாக்கப்படும். இப்ப பிரான்ஸ் வந்து குட்டைய குழப்ப போகுது. சரியா? இந்த ஒப்பந்தத்தை வந்து இல்லாம மழுப்பி ரெண்டு பேரையும் குத்துப்பட்டு சாவணும்ன்றது ரீதியில வந்து தனக்கு சுயலாபம் வரணும்ன்ற ரீதியில ரெண்டு பேரையும் குத்துப்பட்டு சாவணும்ன்ற ரீதியில வந்து மண்டைய கிளவ வருது. சரியா பிரான்ஸ்? சரியா? ஓகே சார். ஓகே சார். இப்ப என்ன சொல்ற, மத போராட்டம் முடிவடைஞ்ச அப்புறம் இப்ப அரசியல் போராட்டமா மாறுது. 1635ஆம் ஆண்டு பிரான்சின் தலையீட்டை தொடர்ந்து அரசியல் போரா வந்து மாறுது. சரியா? ஓகே சார். 1635ஆம் ஆண்டு ரிச்சல்யூ 2ஆம் பேர்டனுக்கும் இடையில் யுத்தம் வந்து இடம்பெறுது. இப்ப மன்னனுக்கும் இடையில சண்டை. சரியா? ஓகே சார். ரிச்சல்யூக்கும் 2ஆம் பேர்டனுக்கும் இடையில் யுத்தத்தில் இடம்பெற்று வந்த போது 1637ஆம் ஆண்டு 2ஆம் பேர்டன் வந்து இறக்குறான். சார் யார் சார்? 2ஆம் பேர்டினன் இறக்குறாரா? ஓகே சார். ரிச்சல்யூ பவரான ஆள் அடிச்சு விட்டான் பேர்டனுக்கு. நாங்க படத்தளபதி ஒன்றும் இல்லத்தானே. ஆமாம் சார். ஆமாம் சார். தனியா சிக்கிட்டார் ஆளண்டு போட்டு வெளுத்துட்டான். இப்ப சேர்த்துட்டான். ஓகே சார். 2ஆம் பேர்டன். அதுக்கு பிறகு சிங்கம் களமிறங்குது. 3ஆம் பேர்டினன் போற கொண்டு நடாத்துற. சரியா? சார் அடுத்து யார் சார்? 3ஆம் பேர்டினன். ஓகே சார். 3ஆம் பேர்டினன். இப்படி போர் வந்து நடந்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்துல 1645 1645 சார் 1645 ரிச்சல்யூவும் இறக்குறான். ஓகே சார். முதல் வந்து பேர்டன் இறக்க, அதுக்கப்புறம் 3ஆம் பேர்டன் வாரான். 3ஆம் பேர்டன் வரைக்கும் இங்க ரிச்சல்யூவும் டயர்ட் ஆயிட்டா ரிச்சல்யூவும் மண்டைய போடுற. சரியா? ஓகே. ஓகே சார். விளங்கிட்டா?
விளங்கிட்டு இவர் சார். மண்டைய போட்ட அப்புறம் அடுத்த ஹீரோ வராருண்டா 13ஆம் லூஜியை அடுத்து 13ஆம் லூஜியை சாரி லூஜியின் அடுத்த அமைச்சரான 13ஆம் லூஜிக்கு வந்து ரெண்டு அமைச்சர் ரிச்சல்யூ மசாரின் சரியா. ஓகே சார். பிரான்சினுடைய மன்னன் தான் 13ஆம் லூஜி. சார் இப்ப 11 லூஜின் அடுத்த அமைச்சர்ல வந்து ரிச்சலி வந்து இறந்துட்டாரு. அடுத்த வாரம் மசாரின். மசா மசாரின். மசாரின் முதல் வந்து எங்க ரெண்டாம் பேர்டனுக்கு வந்து ரெண்டு பேர் இருந்தவங்க என்ன ட்ரில்லி வெலஸ்டைன் சரியா. ஓம் சார், ஓம் சார். அதுல வந்து ட்ரில்லி போன அப்புறம் வெலஸ்டைன் வந்தான். வெலஸ்டைன் ரெண்டாம் பேர்டன் போட்டான் களத்தை வெடித்து சாவடிச்சிட்டான் சரியா. ஓம் சார், ஓம் சார். அங்க ரெண்டும் போன அப்புறம் இப்ப இந்த ரெண்டாம் பேர்டன் போன அப்புறம் இப்ப யார் வாரது ட்ரில்லி இருந்தா இப்ப ரில்லியும் போன அப்புறம் இப்ப மசாரின் வாரான் போற நடத்துறதுக்கு வாரான் சரியா. ஓம் சார். மசாரின் வராரு. 1643ஆம் ஆண்டளவில் மசாரின் தலைமை தாங்குறான். மசாரின் அங்க இஸ்பானியாவுக்கு படையெடுத்து போறான். இஸ்பானியாவுக்குள் பூந்த இப்படை வந்து இஸ்பானியாவுக்குள் பூந்த மசாரின் தலைமையிலான பிரான்சிய படைகள் ட்ரோக்சாய் பிரான்சிய படைகள் ட்ரோக்சாய் லென்ஸ் ஆகிய இரு போர்க்களங்கள்ல ஜேர்மனி, ஆஸ்திரியா, இஸ்பானியா போன்ற நாடுகளுடைய கூட்டுப்படைகளை வந்து தோக்கடித்து கொள்ளினம் சரியா. போர்க்களங்களில் ஜேர்மனி, ஆஸ்திரியா, இஸ்பானியா ஆகிய நாடுகளுடைய கூட்டுப்படைகளை வந்து தோக்கடித்துக் கொள்றான். ஓகே சார். இதனைத் தொடர்ந்து போரில் களைப்படைந்த நாடுகளுடன் 1648ஆம் ஆண்டு வெஸ்பாலிய எனும் நகர்ல வந்து மசாரினுக்கும் 3ஆம் பேர்டனுக்கும் இடையில வந்து செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் வெஸ்பாலிய சமான ஒப்பந்தம். சார் அது கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க சார். அந்த இப்ப சொன்னீங்க வெஸ்பானிய உடன்படிக்கை எப்படி அங்க எல்லாம் அடிச்சு முடிச்ச அப்புறம் ஜேர்மன்ல வந்து வெஸ்பாலியா என்ற நகர்ல வந்து இப்ப மசாரின் தான் இருக்கிற கடைசியா. ஓம் சார் வெற்றி பெற்றாரு. இப்ப பேர்டன் வந்து இருக்கிறாரோ அவருக்கு இடையில செய்யப்பட்ட உடன்படிக்கை தான் வெஸ்பாலிய உடன்படிக்கை. 3ஆம் பேர்டினனுக்கு 3ஆம் பேர்டன். ஓகே சார். என்னடா 2ஆம் பேர்டன் இறந்த அப்புறம் 3ஆம் பேர்டன் தானே. ஓம் சார், ஓம் சார், ஓம் சார். இப்ப சில்லி இறந்த அப்புறம் அடுத்த வாரதார் மசாரு. சார் இல்ல சார் என்ன சார் சொன்னீங்க. மாற ரிச்சல் ஜூடா. சரி சார் நானும் குழம்பிட்டேன் சார். அதான் ரிச்சல்யூ இருக்கைக்கு வந்து ரிச்சல்யூ இறக்குறானല്ലോ அதுக்கப்புறம் மசாரின் வரான் சரியா. 13ஆம் லூஜினுடைய அமைச்சர் வந்து யாருண்டா ரிச்சல்யூ மசாரினும் சரியா. ஆமாம் சார், ஆமாம் சார். அதுல பிரான்ஸ் சார்பா வந்து ரிச்சல்யூ இறக்க பேருந்து மசாரின் வந்து படையை நகர்த்துறான். இப்ப மசாரின் வந்து வெற்றி பெற்ற பிறகு நான் வேருக்கு 3ஆம் பேர்டனுக்கும் மசாரினுக்கும் இடையில வந்து வெஸ்பாலிய சமான ஒப்பந்தம் செய்யப்படுது சரியா. ஓகே சார் விளங்கிச்சு. இப்ப வெஸ்பாலிய சமான ஒப்பந்தத்தின் அம்சங்களை பார்ப்போம். ஒன்று 1618 தொடக்கம் 1948 வரையான காலப்பகுதியில 30 ஆண்டுகளா ஜேர்மனியை மையமாக கொண்டு நடைபெற்று வந்த முதலாவது மிருதியமான சமய போர் வந்து 1648ஆம் ஆண்டு பிரான்சினுடைய 13ஆம் லூஜினுடைய அமைச்சரான மசாரனுக்கும் 3ஆம் பேர்டனுக்கும் இடையில் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் வெஸ்பாலிய சமான ஒப்பந்தம் சரியா. இதனோட யுத்தம் முடிவுக்கு வருது சரியா. ஓகே சார். இவ்வொப்பந்தத்தில வந்து இங்கிலாந்து, ரஷ்யா முதலிய நாடுகளை தவிர ஐரோப்பிய நாடுகள் இதில் கலந்து கொண்டன சரியா. சார் என்னென்ன நாடுகள் சார். இங்கிலாந்து, ரஷ்யா முதலான நாடுகளை தவிர ஏனைய நாடுகள் வந்து கலந்து கொள்ளுது சரியா.
ஏனைய நாடுகள் வந்து கலந்து கொள்ளுது. ஒப்பந்தமானது ஜேர்மனியில் உள்ள வெஸ்பாலியா எனும் நகர்ல வந்து செய்து கொள்ளப்பட்டதால் வெஸ்பாலியா ஒப்பந்தம் என அழைக்கப்படுது. சரியா? ஓகே சார். என்னடா இப்ப பிரான்ஸ் தோத்தான பிரான்ஸ் ஆனது ஜேர்மனுக்கு சொந்தமாக விளங்கிய அல்சேல்ஸ் லொரைன்ஸ் அல்சேஸ் லொரைன்ஸ் மெட்ஸ் டூல் பெர்டன் சொந்தமான சார் அது கொஞ்சம் என்ன சார் பேர்? அல்சைன் அல்சேஸ் லொரைன் ஓகே சார். லொரைன் மெட்ஸ் 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 டூல் டூல் டோல்ட் பெர்டன் பிறநாட்டான பெர்டன் போன்ற பகுதிகளை வந்து கைப்பற்றி அரசியல் பொருளாதார இதுல வந்து முன்னணி வகிக்குது. சரியா? கைப்பற்றி அரசியல் பொருளாதார இதில் முன்னணி வகிக்குது. ஓகே சார். அடுத்த ஸ்வீடனானது ஜேர்மனுக்கு சொந்தமாக விளங்கிய மேற்கு பொமரோனியா ஓடர் ஆற்றை சுற்றியுள்ள பிரதேசங்கள் சார் என்ன சார் சொந்தமா? மேற்கு பொமரோனியா ஓடர் ஆற்றை சுற்றியுள்ள பிரதேசங்கள் பிரமன் அடுத்த லீசர் நகரங்கள் உட்பட போல்டிக் கடலோர வர்த்தகத்தை வந்து முழுவதையும் தனதாக்கி கொண்டது. ஸ்வீடன் நோக்கம் என்ன? சார் ஜெர்மனுக்கு சொந்தமான அதுதானே சார் மேற்கு அதான் மேற்கு பொமரோனியா ஓடராற்றை சுற்றியுள்ள பிரதேசம் பிரம்மன் லீசர் நகரங்கள் உட்பட போல்டிக் கடல் வர்த்தகத்தையும் தமதாக்கி கொள்ளுது. சரியா? ஓகே சார். அதான் அவங்க ஸ்வீடன் நோக்கம். அதுக்காக அதான் அவன் நோக்கம் அதை வந்து தமதாக்கி கொள்ளும். சரியா? சார் அதுக்காக சார் இந்த போருக்குள்ளே அவங்க உள்ளுக்கு வந்தாங்க. அதுக்கு அடுத்த வந்தவங்க. ஓகே சார். இப்ப ஒவ்வொரு கட்டங்களா ஒவ்வொரு நாடுகள் இடையில நடைபெற்றது. சார் மயூ சொல்லுங்க சார். ஒவ்வொரு நாடுகளுக்கு இடையிலான ஒவ்வொரு கட்டமா நடைபெற்றது. ஓம் சார். போமியா கட்டம், டென்மார்க் கட்டம். அதான் அப்ப இந்த வெஸ்பாலிய ஒப்பந்தத்துல எல்லா நாடுகளுக்கும் என்னென்ன வேணும்னு பிரிச்சு கொடுக்கப்படுது. சரியா? ஓகே சார். ஓகே சார். விளங்கிச்சு. அது மாதிரி ஸ்வீடனுக்கு கொடுத்துட்டாங்க. ஸ்வீடனும் கொடுத்துட்டாங்க. ஸ்வீடன் வந்து ஜெர்மனி சொந்தமான பொலிட்டிக்கல் வர்த்தகத்தை பெற்றுக் கொள்ளுது. சரியா? ஓகே சார். விளங்கிச்சு. இந்த ஒப்பந்தத்துல வந்து டென்மார்க் ஆனது சார் கொஞ்சம் சார். சார் டென்மார்க் ஆனது செல்ஸ்விக் கோல்ஸ்டைன் போன்ற பகுதிகளை வந்து கைப்பற்றி ஐரோப்பாவின் முதன்மை இடத்தை பெற்றுக் கொள்ளுது. சரியா? டென்மார்க் ஆனது கைப்பற்றி ஐரோப்பாவின் முதன்மையான இடத்தை பெற்றுக் கொள்ளுது. ஓகே சார். அடுத்தது அனைத்து மதங்களும் இவ்வொப்பந்தத்தின் மூலம் அங்கீகரிக்கப்படுது. ஒன்று லூதரிசம், கல்வினிசம், ஸ்விங்கிலிசம் போன்ற மதங்கள் வந்து அங்கீகரிக்கப்படுது. சரியா? ஓகே சார். கல்வினிசம், ஸ்விங்கிலிசம் போன்ற மதங்கள் வந்து அங்கீகரிக்கப்படுது. அதனால சண்டை வந்தது.
ஆமாம் சார். சார் இப்பயும் அந்த மதங்களை பின்பற்றாங்களா சார்? இருக்கா? தெரியலடா, எப்படியும் இந்த புரட்டஸ்தான் இதுவும் இருக்குது, இருக்கு அப்படி குறைவா இருக்கு ம். மன்னிக்கணும். ஓகே சார். நான் கிறிஸ்டியனா தான் தெரியும் என்னண்டு. அதுதான் சார். அடுத்தது, அரசன் எவனோ அவனது சமயத்தை பின்பற்றுவதற்கான அதிகாரத்தை வழங்கிய ஆக்ஸ்போர்ட் உடன்படிக்கை வந்து குறைபாடுகள் வந்து கலந்தறியப்படுது. ஆக்ஸ்போர்ட் உடன்படிக்கையில காணப்பட்ட அந்த குறைபாடுகள் வந்து இல்லாமல் நிவர்த்தி செய்யப்படுது. சரியா? ஏன்னு நான் சொன்னேன் தானே, இந்த லூதர் சமேனிய மதங்கள் அந்த ஆமாம் சார். அங்கீகரிக்கப்பட்டாச்சல்லோ. ஆமாம் சார். ஆமாம் சார். அந்த உடன்படிக்கை குறைபாடு வந்து கொஞ்சம் கலந்தறியப்படுது, இல்லாம செய்யப்படுது இந்த குறைபாடுகள் தான். அடுத்தது, புனித ரோமானிய பேரரசருடைய அதிகாரம் வந்து குறைவடைந்து ஜெர்மனிய சிட்டிசன் அதிகாரங்கள் வந்து எழுச்சி வருது. சரியா? சார் என்ன கொஞ்சம் சொல்லுங்க சார் அது. புனித ரோமானிய பேரரசருடைய அதிகாரம் வந்து குறைவடையுது, ஜெர்மனிய சிட்டிசன் அதிகாரம் வந்து எழுச்சி வருது. புரட்டஸ்தாந்தர் இது எழுச்சி வருது, கத்தோலிக்கத்தை வந்து குறைவடுது. சரியா? ஓகே சார், விளங்கிச்சு. சரி. அடுத்து, ஜெர்மனிய பேரரசின் அதிகாரத்துக்கு உட்பட்டிருந்த ஜெர்மனிய பேரரசனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டிருந்த நெதர்லாந்து, சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகள் வந்து அதிகாரபூர்வமா விடுதலை பெறுது. சார் நெதர்லாந்து, சுவிட்சர்லாந்தும் போன்ற நாடுகள் வந்து அதிகாரபூர்வமாக விடுதலை பெறுது ஜேர்மனிடம் இருந்து. ஓகே சார். அடுத்தது, 1624 ஆண்டுக்கு முன்னர் யார் யார் எப்பிரதேசங்களை வைத்திருந்தார்களோ மீண்டும் அப்பிரதேசங்கள் அவர்களுக்கே அளிக்கப்பட வேண்டும். சார் அந்த டைம் லைன் சொன்னீங்க சார். 1624. ஓகே சார். அடுத்த பாயிண்ட்ஸ், 1629 ஆண்டு 2ஆம் பேரிடரால் அறிமுகப்படுத்தப்பட்ட திருப்பித்தர நல்லாணை வந்து செல்லுபடியற்றதாக்கப்படுது. 1629 ஆண்டு 2ஆம் பேரிடரால் அறிமுகப்படுத்தப்பட்ட திருப்பித்தர நல்லாணை செல்லுபடி அற்றதாக்கப்படுது. சார் அந்த திருச்சபைக்கே கொடுக்கணும்னு சொன்னார்த்தானே அந்த. அது வந்து இல்லாம செய்யப்படுது. ஓகே சார். இவ் ஒப்பந்தத்தின் பிரகாரம் ஆஸ்திரியாவின் கேப்ஸ்பர்க் வம்சத்தின் ஆதிக்கம் முற்றுமுழுதாக அழிந்து பிரான்சின் பூர்பாம் வம்சத்தின் ஆதிக்கம் எழுச்சி வருது. சரியா? சார் அதை கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. ஆஸ்திரியாண்ட கேப்ஸ்பர்க் வம்சம் எழுச்சி பெற்றிருந்த வழியில வந்து பூர்பான் வம்சம் வந்து எழுச்சி ஓகே சார். பெற ஓகே சார். ஆஸ்திரியான கேப்ஸ்பர்க் தடுக்குது. இப்ப பூர்பான் வம்சம் வந்து அதிகாரத்துல எழுச்சி வருது. சார் சார் பூப்பான் வம்சம் வந்து பிரான்சியம். ஓ, ஓகே சார். முதல் வந்து கேப்ஸ்பர்க் தான் வளர்ச்சி பெற்று இருந்த, இப்ப இந்த பூர்பான் வளர்ச்சி அடைய தடுக்க முற்பட இப்ப வந்து பூர்பான் வந்து வளர்ச்சி வருது. கேப்ஸ்பர்க் வந்து என்னது அதிகாரம் வந்து முற்று முழுதா இல்லாம ஒழிக்கப்படுது. சரியா? ஓகே சார். விளங்கிட்டா? ம். அடுத்த, இவ் ஒப்பந்தத்தின் பிரகாரம் ஐரோப்பால சமய அமைதி வந்து பேணப்படுது. அதே வேளை மீண்டும் ஒரு சமய போர் வந்து இல்லாமல் இருப்பதற்காக அந்த இது வந்து தடுக்கப்படுது. சார் அது அப்படியே சரியா? சொல்லுங்க சார். ஐரோப்பாவில காணப்பட்ட இந்த சமய அமைதியை வந்து பேணும் முகமாக மீண்டும் ஒரு சமய போர் வராத மாதிரி தடுக்கப்படுது. சரியா? ஓகே சார். அடுத்தது, உடன்படிக்கையின் பிரகாரம் பேரரசர்களுக்கு இருக்கின்ற ஆலோசனை சபை வந்து புரட்டஸ்தாந்து மதத்திலும் ஒருவருக்கு அங்கீகாரம் கிடைக்கப்படுது. அந்த என்ன சொல்றது, ஆலோசனை சபையில வந்து முதல் கத்தோலிக்கத்தவர்கள்லாம் இருந்தவர்கள், அது வந்து களையப்பட்டு இந்த புரட்டஸ்தாந்தவர்களுக்கும் அதுல வந்து நுழைவதற்கான இது வந்து கொடுக்கப்பட்டு நுழையினம். சரி, அந்த இதுக்குள்ள ஆலோசனை சபைக்கு. சார் 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 அது கொஞ்சம் விளங்கல சார். அது கொஞ்சம் சொல்லித்தாங்க. மானிய முறையில என்ன நடந்தது? பிரபுக்கள் சார்ந்த இது வந்து காணப்படுது, பின்னர் வந்து அரசர்கள் இது வந்து கொண்டு வரப்படுது ஆலோசனை சபை. அதே மாதிரி இங்க என்ன செய்தண்டா, கத்தோலிக்க மாத்தவர்கள் அந்த ஆலோசனை சபையில காணப்பட்டார்கள். இப்ப வந்து இந்த ஒப்பந்தத்தின் மூலமா புரட்டஸ்தாந்தவர்களும் வந்து அந்த ஆலோசனை சபையில வந்து இடம் பிடிக்கணும் ஓகே அங்கத்தவர்களா. சார். ஓகே சார். ஓகே சார், விளங்கிச்சு. அடுத்த அடுத்த எடிங் 30 ஆண்டு போரின் விளைவுகள்.
சரியா? ஓகே சார். விளைவுகள். இதனால வந்து இப்போரால வந்து அரசியல், பொருளாதார, சமய, சமூக ரீதியான மாற்றங்களை வந்து ஏற்படுது. உதாரணமா வெஸ்பாலியனும் சமான உடன்படிக்கை ஐரோப்பாவுக்கு வழங்கி இருந்தது. இவ் உடன்படிக்கை எதிர்காலத்தில் எவ்விதமான சமய போர்களும் இடம்பெறாது தடுக்கப்பட்டது. அதாவது 1618 தொடக்கம் 48 வரையான காலப்பகுதியில வந்து 30 ஆண்டு போர் வந்து இடம்பெறுது. ஜேர்மனின் வெஸ்பாலிய நகர்ல வந்து ஒன்று கூட்டப்பட்டு யாருக்கு மசாரனுக்கு 3ஆம் பேரிடர்களில் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கை வெஸ்பாலிய உடன்படிக்கையாகும். இவ்வுடன்படிக்கை வந்து எதிர்காலத்துல சமய போர்கள் வந்து ஏற்படாமல் இருப்பதற்காக செய்யப்பட்டமையால வந்து ஒரு மிகச்சிறந்த உடன்படிக்கையா காணப்படுது. இது ஒரு விளைவு. ஓம் சார். ஓம் சார். அதாவது இனி சமய போர் வந்து நடக்காது. இது ஒரு விளைவு. விளைவு. ஓகே சார். அடுத்த அரசியல் பொருளாதார அரங்கில் பிரான்ஸ் முன்னிலை பெற்ற நாடாக மாறுது. சார் அரசியல். அரசியல் பொருளாதார நிலைகள்ல வந்து பிரான்ஸ் வந்து முன்னிலை பெற்ற நாடாக மாறுது. ஏனென்றா ஜேர்மனுக்கு சொந்தமாக விளங்கிய அல்சேல் ஜேர்மனுக்கு சொந்தமாக விளங்கிய அல்சேஸ் 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 லொரைன் லொரைன் மெட்ஸ் டூல் பெர்டன் அல்சேஸ் லொரைன் மெட்ஸ் மேனா இட்டனா இசனா மெட்ஸ் டூல் பெர்டன் வெர்டன் வெர்டன் போன்ற பகுதிகளை வந்து கைப்பற்றி ஐரோப்பாவில் முதன்மை நாடாக பிரான்ஸ் வந்து எழுச்சி பெற்றுக் கொள்ளுது. சரியா? அதான் வந்து இது ஒப்பந்தத்துல செய்யப்பட்ட அவ்வளவும் வந்து பின்னால விளைவா மாத்தலாம். அவ்வளவுதான். அப்படியே. ஓகே சார். முட்டையே திருப்பி போடுற மாதிரி 30 ஆண்டு போரின் முடிவில வந்து ரிச்செல்யூவின் நோக்கங்கள் வந்து நிறைவேற்றிக் கொள்ளுது. ஏனெண்டா 13ஆம் லூஜியின் அமைச்சரான ரிச்செல்யூ ஆஸ்திரியாவுடன் கப்ஸ்பர்க் வம்சத்தின் ஆதிக்கத்தை வந்து ஒழித்து பிரான்சினுடைய பூர்பான் வம்சத்தை வந்து வளர்ச்சிப்படுத்த நோக்காக வந்து செயற்பட்டு வாரான். அது வந்து சின்னது உண்மையாக்கப்படுது. அடுத்த வந்து 30 ஆண்டு போரில் முடிவில வந்து ஸ்வீடனிய பொருளாதார ரீதியா எழுச்சி வருது. ஏனெண்டா ஸ்வீடனுக்கு கீழே வந்து மேற்கு பொமரோனியா ஓடராட்டை சுற்றியுள்ள பிரதேசங்கள் பிரம்மன் லீசர் உட்பட மற்றும் போல்டி கடல் வர்த்தகம் வந்து கிடைக்கப்பட்டமையால வந்து ஸ்வீடன் எழுச்சி வருது. சரியா? ஓகே சார். அடுத்த டென்மார்க் பொருளாதாரத்துல எழுச்சி வருது. குறிப்பா வந்து செல்ஸ்விக் கோஸ்டைன் போன்ற பகுதிகள் வந்து பெற்றமையால எழுச்சி வருது. சரியா? சரி சார், அது கொஞ்சம் சொல்லுங்க சார். டென்மார்க் ஆனது பொருளாதார ரீதியில் எழுச்சி பெற்றுக் கொண்டது. குறிப்பா ஜேர்மனுக்கு சொந்தமான செல்ஸ்விக் கோஸ்டைன் போன்ற பகுதிகளை வந்து கைப்பற்றி கொள்ளுது. பொருளாதார நாடாக எழுச்சி பெறுது. சரியா? ஓகே சார். சரி, எல்லாம் ஜேர்மனி பொருளாதார ரீதியாக வீழ்ச்சி அடையுது. ஏனென்றா ஜேர்மன்ல காணப்பட்ட அனைத்து வளங்களையும் வந்து ஒவ்வொரு நாடு புடுங்கி கொண்டு போனமையால வந்து ஜேர்மனி வந்து வீழ்ச்சி வருது. சரியா? சார் சின்ன டவுட் சார். சரி, எல்லாம் அந்த உடன்படிக்கைனால தானே சார் அவங்க போட்டாங்க. அடா என்னண்டா அந்த உடன்படிக்கை வந்து செய்யப்படுது, என்னென்ன நோக்கங்களுக்காக வந்து இந்த இது போர் நடைபெற்றதோ அந்த நோக்கங்கள் வந்து நிறைவேற்றப்படுது. சரியா? அந்த ஒப்பந்தத்தால. அதுதான் சார். இப்ப அது எல்லாத்துக்கும் பிரிச்சு பிரிச்சு கொடுக்குறாங்க சார். ஓகே சார். அதான் வந்து ஜேர்மனி அந்த இவங்கள மெயின் இது வந்து இந்த யுத்தம் வந்து இடம்பெறக்கூடாத ரீதியில வந்து பிரிச்சு கொடுத்து விட்டுறாரு. அதுதான் சார். இப்ப வந்து ஜேர்மனிய பொருளாதார ரீதியில் வீழ்ச்சி எடுதா சொன்னதானே. ஜேர்மனி ஏன்னா சொத்துக்களை வந்து கொஞ்சம் பிரிச்சு கொடுக்குற பிரிச்சு அடுத்த பாயிண்ட்ஸ் வந்து அனைத்து மதங்களும் வந்து அங்கீகரிக்கப்படுது.
குறிப்பா கத்தோலிக்க மதம் மற்றும் புரட்டஸ்தான மத பிரிவுகளாக லூதரிசம், கல்வினிசம், ஸ்விங்கிலிசம் போன்ற மத பிரிவுகள் அங்கு அங்கீகரிக்கப்படுது. சரியா? கெல்வினிசம் அங்கீகரிக்கப்படுது. ஸ்விங்கிலிசம். ஓகே சார். அடுத்த பாயிண்ட்ஸ், ஜேர்மனின் பேரரசனாக ஆட்சிக்கு உட்பட்டிருந்த சுவிட்சர்லாந்து, நெதர்லாந்து போன்ற நாடுகள் வந்து சுதந்திரம் வழங்கப்படுது. சார் சுவிட்சர்லாந்து, நெதர்லாந்து போன்ற நாடுகளுக்கு வந்து சுதந்திரம் வழங்கப்படுது. சரியா? ஓகே சார். அடுத்த, ஜேர்மனியை பேரரசு ஆதிக்கமானது வீழ்ச்சி பெறுது. ஜேர்மனுடைய பேரரசு வந்து வீழ்ச்சி பெறுது, ஆதிக்கம். அடுத்தது, ஜேர்மனை மையமாக கொண்டு 30 ஆண்டு போர் இடம்பெற்றமையால வந்து ஜேர்மன்ல காணப்பட்ட சனத்தொகை வந்து குறைவடைது. 3/2 பங்கு. சார் போரின் காரணமாக சனத்தொகை வந்து குறைவடையுது 3/2. ஏன்டா ஜேர்மன் ஒரு நாடு, அதை சுத்தி தான் எல்லா நாடுகளையும் சண்டை பிடிக்குது. ஆமாம் சார். 3/1 சார். 3/2. ஓகே சார். அடுத்த, 30 ஆண்டு போரின் விளைவா வந்து காயமடைந்தவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கும் முறை வந்து வளர்ச்சி வருது. காயமடைந்தவர்களுக்கு வந்து அறுவை சிகிச்சை மற்றும் ஏனைய சிகிச்சை முறை வந்து வளர்ச்சி வருது 30 ஆண்டு போரால. சரியா? ஓகே சார். மருத்துவ சிகிச்சை வளர்ச்சி. ஓகே சார். இவ்வளவுதான் விளைவு, இவ்வளவுதான் 30 ஆண்டு போர். விளங்கிட்டா? சார் இவ்வளவுமா சார்? உம் ஓகே சார், விளங்கிச்சு. சார் இன்னொன்னு சொன்னீங்க, அடுத்தது என்னது? ம் எதிர்மறை சீர்திருத்தமா? ஆமாம் சார். அது அது வந்து நான் வீடியோ போட்டேன். அது கொஞ்சம் நான் ஒரு 5 நிமிஷம் தான் நான் அனுப்பி விடுறேன் அதை இப்ப. சார் இந்த சார் நோட்ஸ் கொஞ்சம் போட்டு விட்றீங்களா? உம் இப்ப வேற இப்ப பார்த்தா உனக்கு விளங்கும், பேருந்து விளங்காது. சார் அந்த எதிர்மறை சித்திரமா? இல்ல, இது 30 ஆண்டு போர். ஓகே சார். உம்